எல்லோருக்கும் வணக்கம். கிருஷ்ணா கீதா விஸ்டம் யூடியூப் சேனலுக்கு உங்க எல்லோரையும் அன்போடு வரவேற்கிறேன். நம்ம வாழ்க்கையில நம்ம அதிகமா காயப்படுத்துறது எதிரிகளா இல்ல நாம உயிருக்கு உயிரா நம்பின மனிதர்களா? இந்த ஒரு கேள்விய நீங்க உங்க மனசுக்குள்ள கேட்டு பாருங்க. வெளியில இருக்கிற ஒருத்தன் நம்மள பிடிக்காம பேசுறான், நம்மள விமர்சனம் பண்றான், நம்மள கீழே இழுக்க முயற்சி பண்றான். அவனை நாம எதிரின்னு தெரிஞ்சுக்கலாம், அவன்கிட்ட எச்சரிக்கையா இருக்கலாம். ஆனா நம்ம கூட சிரிச்சு பேசுற ஒருத்தன், நம்ம கஷ்டத்துல நம்ம பக்கத்துல நிக்கிற மாதிரி நடிக்கிற ஒருத்தன், நம்ம ரகசியத்தை எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு ஒரு நாள் அதே ரகசியத்தை நமக்கு எதிராக பயன்படுத்தினான். அந்த வலி எப்படி இருக்கும்? அதுதான் மனித உறவுகளோட மிகப்பெரிய சோதனை. நமக்கு எதிரியா இருக்கிறவனை சமாளிக்கிறது கஷ்டம் இல்ல, நண்பன் மாதிரி இருக்கிற எதிரிய கண்டுபிடிக்கிறது தான் கஷ்டம். குடும்பத்துல இருக்கலாம், நண்பர்கள் வட்டத்துல இருக்கலாம், வேலை செய்யற இடத்துல இருக்கலாம், நம்மோட ரொம்ப நெருக்கமான உறவாக கூட இருக்கலாம். சில நேரம் நம்ம மனசுக்குள்ளேயே கூட ஒரு எதிரி இருக்கலாம். அந்த எதிரி யாருன்னா, எல்லாரையும் சந்தோஷப்படுத்தணும்னு நினைக்கிற நம்ம பழக்கம். அவங்க என்ன நினைப்பாங்க, அவன் என்ன சொல்லுவான், அவங்க கோபப்படுவாங்களா, நான் விலகிட்டா என்ன சுயநலவாதின்னு நினைப்பாங்களா? இப்படி மற்றவர்களோட கருத்தை பயந்துகிட்டு வாழும்போது நம்ம வாழ்க்கையோட கட்டுப்பாட்டை நாமே மற்றவர்களிடம் கொடுத்துடுறோம். பகவத்கீதையில கிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு ஒரு மிகப்பெரிய உண்மையை சொல்லிக் கொடுக்கிறார். இந்த உலகத்துல உறவுகள் இருக்கலாம், பாசம் இருக்கலாம், அன்பு இருக்கலாம், பொறுப்பு இருக்கலாம். ஆனா அதை எல்லாம் தாண்டி தர்மம் இருக்கணும். நம்ம யாரை நேசிக்கிறோம் என்பதை காட்டிலும் அந்த உறவு நம்ம எந்த பாதைக்கு அழைத்துக்கிட்டு போகுது என்பதுதான் முக்கியம். ஒருத்தர் நம்ம மேல அன்பா இருக்கிறார், ஆனா அந்த அன்பு நம்மை தவறான வழிக்கு அழைத்து செல்கிறது. அவர் சொல்றாரு, நீ இப்படிதான் பண்ணு, யாருக்கும் தெரியாது, கொஞ்சம் போய் சொல்லலாம், பணம் சம்பாதிக்க இந்த வழி சரிதான், எல்லாரும் இப்படிதான் பண்றாங்க. அந்த மனிதர் நம்மை நேசிக்கிறாரா? அது அன்பு மாதிரி தெரிந்தாலும் அது நம்ம வாழ்க்கையை அழிக்கிற உறவாக இருக்கலாம். அதே நேரம் ஒருத்தர் நம்ம கஷ்டப்படுத்துற மாதிரி ஒரு உண்மையை சொல்றாரு, நீ பண்றது தப்பு, இந்த வழியில போகாத, உன்னால உன்னையே ஏமாத்திக்க முடியாது. அந்த வார்த்தை அந்த நேரத்துல நமக்கு பிடிக்காது, கோபம் வரும், என்ன புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறாருன்னு நினைப்போம். ஆனா சில வருடங்கள் கழிச்சு திரும்பி பார்த்தா அப்பவே அவர் சொன்னது சரிதான்னு புரியலாம். அதனால ஒரு மனிதரை அவர் நம்மை எவ்வளவு சந்தோஷப்படுத்துறார் என்பதால மட்டும் அளக்கக்கூடாது, அவர் நம்மை உண்மையிலேயே நல்ல மனிதனா மாற்றாரா என்பதுதான் முக்கியம். உங்களுக்கும் இந்த மாதிரி நடந்திருக்கா? ஒருத்தர் உங்களை ரொம்ப நேசிக்கிற மாதிரி இருந்திருப்பார், ஆனா அவரோட பழக்கம் உங்களை மெதுவா மாற்றி இருக்கும். முதல்ல ஒரு சின்ன பொய், அதுக்கப்புறம் இன்னொரு பொய். முதல்ல ஒரு சின்ன தவறான பழக்கம், அதுக்கப்புறம் அது வாழ்க்கையோட ஒரு பகுதியாகிடும். அப்போதுதான் புரியும், நம்ம வாழ்க்கையை அழிக்கிறவர்கள் எப்போதும் எதிரி முகத்துல வரமாட்டாங்க, சில நேரம் அவர்கள் அன்பு முகத்துல வருவாங்க. கீதையின் பார்வையில பார்த்தா ஒருத்தர் உறவை மதிப்பிடுறதுக்கு ஒரு கேள்வி போதும், இந்த மனிதரோட நெருக்கம் என் உண்மையான பாதைக்கு கூட்டிட்டு போகுதா, இல்லை என் மனசை இன்னும் கீழே இழுக்குதா? இதுதான் முதல் சோதனை. ஒருத்தர் உங்க பணத்தை மட்டும் மதிக்கிறாரா, உங்க பதவியை மட்டும் மதிக்கிறாரா, உங்க வசதியை மட்டும் மதிக்கிறாரா, நீங்க வெற்றி பெற்றிருக்கும் போது மட்டும் உங்களோட இருக்கிறாரா? அப்போ அந்த உறவை கொஞ்சம் கவனமா பாருங்க. ஏன்னா உண்மையான உறவு என்பது உங்க வசதியோட சேர்ந்து வராது. உங்க கஷ்டத்துல கூட உங்களை மனிதனா மதிக்கிறது தான் உண்மையான உறவு. ஒரு மனிதன் உங்களுக்கு உதவி செய்ய முடியாத நாளிலும் உங்களை மதிக்கிறானா? உங்க கீழே விழுந்த நாளிலும் உங்க கையை பிடிக்கிறானா? உங்க வெற்றி நாளில் பொறாமைப்படாம சந்தோஷப்படுறானா? உங்க தவறு செய்தப்போ உங்களை அவமானப்படுத்தாம திருத்துறானா? அந்த மனிதரை மதிக்கலாம், அந்த மனிதரை நம்பலாம். ஆனா இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்கு. நம்பிக்கைனா கண்களை மூடிக்கிட்டு ஒருத்தரை பின்தொடர்றது கிடையாது. நம்பிக்கைனா அவரோட குணத்தை பார்த்து, அவரோட செயல்களை கவனிச்சு, காலம் அவரை எப்படி நிரூபிச்சிருக்கு என்பதை புரிஞ்சுகிட்டு நம்புறது. ஒருத்தர் நல்ல வார்த்தை பேசுறதால மட்டும் நல்லவராக மாட்டார், ஒருத்தர் கோவில் போறதால மட்டும் நல்லவராக மாட்டார், ஒருத்தர் பெரிய ஆன்மீக வார்த்தைகள் பேசுறதால மட்டும் நல்லவராக மாட்டார். அவருக்கு அதிகாரம் கிடைக்கும்போது எப்படி நடந்துக்கிறார், பணம் கிடைக்கும்போது எப்படி நடந்துக்கிறார், தன்னை விட பலவீனமான ஒருத்தரிடம் எப்படி நடந்துக்கிறார், இதுதான் அவருடைய உண்மையான குணத்தை காட்டும். ஒருத்தர் மேலாளரிடம் ரொம்ப மரியாதையா பேசுவார், ஆனா அவருக்கு கீழே வேலை செய்யறவன அவமானப்படுத்துவார். அவர் நல்ல மனிதரா? இல்ல, அவருடைய மரியாதை மனிதருக்கானது இல்ல, அது அதிகாரத்துக்கானது. ஒருத்தர் உங்களிடம் மட்டும் இனிமையா பேசுறாரு, ஆனா உங்களை பற்றி மற்றவர்களிடம் மோசமா பேசுறாரு. அப்படிப்பட்ட உறவை நாம எவ்வளவு நெருக்கமா வைத்துக்கணும்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க.
உங்க முன்னாடி உங்களை பற்றி நல்லா பேசுறவர் உங்க பின்னாடியும் அதே மரியாதையை வைத்திருக்கிறாரா? அதுதான் உண்மையான சோதனை. இன்னொரு விஷயம், எல்லாரையும் விலக்கணும்னு கீதை சொல்லல, எல்லாரையும் சந்தேகப்படணும்னு கீதை சொல்லல. மாறாக பற்றில்லாம உறவை நடத்த கற்றுக்கொள்ளணும்னு கீதை நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. அன்பு இருக்கட்டும், ஆனா கண்மூடித்தனமான பற்றுதல் வேண்டாம். நம்பிக்கை இருக்கட்டும், ஆனா விவேகம் இல்லாத நம்பிக்கை வேண்டாம். மன்னிப்பு இருக்கட்டும், ஆனா மீண்டும் மீண்டும் அதே காயத்தை வாங்கிக்கிற அளவுக்கு அறியாமை வேண்டாம். இதுதான் மிகப்பெரிய வித்தியாசம். ஒருத்தரை மன்னிக்கிறதுக்கும் மீண்டும் அவரிடம் நம்மை காயப்படுத்துற வாய்ப்பை கொடுக்கறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. இந்த வித்தியாசத்தை புரிஞ்சிக்காம தான் நிறைய பேர் வாழ்க்கையில மீண்டும் மீண்டும் ஒரே வலியை அனுபவிக்கிறாங்க. அவர் மாறிடுவாரு, இனி அப்படி பண்ண மாட்டாரு, இந்த முறை மட்டும் அவர் நல்லவர் தான், இப்படி சொல்லிக்கிட்டு வருஷக்கணக்கா காயத்தை சுமக்குறாங்க. உங்களுக்கும் யாராவது இப்படி ஒரு உறவுல இருக்காங்களா? அப்படின்னா இப்ப உடனே அந்த மனிதரை வெறுக்க ஆரம்பிக்க வேண்டாம். முதல்ல உங்களை நீங்களே கேளுங்க, இந்த உறவு என் மன அமைதியை வளர்க்குதா, இல்ல தினமும் கொஞ்சம் கொஞ்சமா என்னை உடைக்குதா? அந்த பதில் உங்களுக்கு நிறைய விஷயங்களை சொல்லும். ஆனா இங்கதான் அடுத்த கேள்வி இன்னும் ஆழமானது. ஒருத்தர் நம்மை காயப்படுத்தினார்னு தெரிஞ்ச பிறகு அவரை வாழ்க்கையிலிருந்து விலக்கணுமா, இல்ல மன்னிச்சு இன்னொரு வாய்ப்பு கொடுக்கணுமா? அந்த முடிவை எப்படி எடுக்கணும்? கிருஷ்ணர் சொல்லும் அந்த நுண்ணிய அறிவு என்ன? அத அடுத்த பகுதியில இன்னும் ஆழமா பார்க்கலாம். ஏன்னா சில உறவுகள் நம்ம வாழ்க்கைக்குள்ள வருவது அம்புக்காக இல்ல, ஒரு பாடம் கற்றுக் கொடுக்கத்தான். முதல் பகுதியில் நாம ஒரு முக்கியமான விஷயத்தை பார்த்தோம். எல்லாரையும் நம்ப முடியாது, அதே நேரத்துல எல்லாரையும் சந்தேகப்படவும் கூடாது. ஒருத்தரோட வார்த்தையை விட அவரோட செயல்களை பார்க்கணும். ஒருத்தரோட அன்பை விட அந்த அன்பு நம்ம எந்த பாதைக்கு அழைத்துக்கிட்டு போகுது என்பதை பார்க்கணும். ஆனா இப்போ வாழ்க்கையில நம்ம எல்லாருக்கும் வரக்கூடிய ஒரு மிகப்பெரிய பிரச்சனை, நம்மை காயப்படுத்திய ஒருத்தரை என்ன செய்யணும்? மன்னிக்கணுமா, விலக்கணுமா, மீண்டும் நம்பணுமா, இல்ல முற்றிலுமா உறவை முடிச்சுக்கணுமா? இதுதான் பல குடும்பங்கள்ல, பல நட்புகள்ல, பல திருமணங்கள்ல, பல வேலையிடங்கள்ல தினமும் நடக்கிற போராட்டம். ஒருத்தர் நம்மை ஒருமுறை ஏமாத்திட்டாரு, நாம மன்னிச்சிட்டோம். மீண்டும் அதே விஷயம் நடந்தது, மீண்டும் மன்னிச்சோம். மூன்றாவது தடவையும் நடந்தது. இப்போ நம்ம மனசு கேக்குது, நான் நல்லவனா இருக்கணும்னு நினைச்சதால தானே இவ்வளவு கஷ்டப்படுறேன். இந்த கேள்வி ரொம்ப முக்கியமானது. ஏன்னா மன்னிப்புன்னு சொல்லுற வார்த்தையை பல பேர் தவறா புரிஞ்சுக்கிட்டாங்க. மன்னிக்கிறதுனா நீ என்ன செய்தாலும் பரவாயில்லை, மீண்டும் வந்து என்னை காயப்படுத்தலாம்னு அர்த்தம் கிடையாது. மன்னிப்பு என்பது மனசுல இருக்கிற விஷத்தை வெளியேற்றுவது. ஆனா கதவை பூட்ட வேண்டிய நேரத்துல கதவை திறந்து வைப்பது மன்னிப்பு கிடையாது. ஒரு உதாரணம் பாருங்க. ஒருத்தர் உங்க வீட்டுக்குள்ள வந்து உங்க பொருளை திருடுறாரு. நீங்க அவரை பிடிச்சு வெளியே அனுப்புறீங்க. அவர் மேலே இருந்த கோபத்தை விட்டுடுறீங்க. சரி, நடந்தது நடந்துடுச்சு, நான் உன்னை வெறுக்க மாட்டேன்னு சொல்றீங்க. அது மன்னிப்பு. ஆனா மறுநாள் கதவை திறந்து வச்சுட்டு நீ மீண்டும் வந்தாலும் திருடிக்கலாம்னு சொன்னா அது மன்னிப்பு இல்ல, அது விவேகமில்லாத தன்மை. அதே மாதிரி மனித உறவுகளிலும் எல்லை தேவை. கீதையில கிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு கர்மத்தின் முக்கியத்துவத்தை விளக்கும்போது மனிதன் தன் கடமையை செய்யணும், பலனில பற்ற வைக்கக்கூடாதுன்னு சொல்லுகிறார். இதையே உறவுகளுக்கு பொருத்தி பார்த்தா ஒரு பெரிய உண்மை புரியும். நம்ம கடமை அன்பாக இருப்பது. ஆனா மற்றவர் எப்படி நடக்கணும் என்பதை நாம கட்டுப்படுத்த முடியாது. நீங்க நல்லவரா இருங்க, ஆனா அதனால் எல்லாரும் உங்களுக்கு நல்லவர்களாக இருப்பார்கள்னு எதிர்பார்க்காதீங்க. நீங்க உண்மையா பேசுங்க, ஆனா எல்லாரும் உங்களிடம் உண்மையா பேசுவாங்கன்னு எதிர்பார்க்காதீங்க. நீங்க உதவி செய்யுங்க, ஆனா எல்லாரும் உங்களுக்கு நன்றி சொல்லுவாங்கன்னு எதிர்பார்க்காதீங்க. இங்கதான் உறவுகளோட பல பிரச்சனைகள் ஆரம்பிக்குது. நம்ம அன்புக்கு பதிலா அன்பு கிடைக்கணும், நம்ம உதவிக்கு பதிலா உதவி கிடைக்கணும், நம்ம மரியாதைக்கு பதிலா மரியாதை கிடைக்கணும். இந்த எதிர்பார்ப்பு அதிகமா போகும்போது உறவு ஒரு கணக்கு புத்தகமா மாறிடுது. நான் உனக்காக இவ்வளவு செய்தேன், நீ எனக்காக என்ன செய்த? நான் உன்னை எவ்வளவு மதிச்சேன், நீ என்ன எவ்வளவு மதிச்ச? இப்படி ஆரம்பிச்சதும் அன்பு குறைந்து கணக்கு அதிகமாகிடும். நீங்க கவனிச்சிருக்கீங்களா? சில உறவுகள் ஆரம்பத்துல ரொம்ப அழகா இருக்கும். நிறைய பேசுவோம், நிறைய பகிர்வோம், எல்லா விஷயத்தையும் சொல்லுவோம். இவர் என்னை எப்போதும் புரிஞ்சுப்பார்னு நினைப்போம். ஆனா காலம் போக போக அவரோட உண்மையான குணம் வெளிப்படும். அப்போதுதான் நமக்கு வலி. ஏன்னா நாம் அவரை இழந்ததுக்காக மட்டும் வருத்தப்படல, அவரை பற்றி நாம வைத்திருந்த நம்பிக்கையை இழந்ததுக்காக வருத்தப்படுறோம். இந்த வலி ரொம்ப ஆழமானது. அதனாலதான் சில தோகங்கள் பல வருடங்கள் கழிச்சும் மனசுல இருக்கும். ஒரு வார்த்தை, ஒரு சம்பவம், ஒரு தொலைபேசி அழைப்பு, ஒரு மெசேஜ், ஒரு ரகசியம் வெளியேறியது, ஒரு நம்பிக்கை உடைந்தது.
அந்த ஒரு சம்பவம் முழு உறவையும் மாற்றிடும். அப்போ என்ன செய்யணும்? முதல்ல உண்மையை ஏற்றுக்கணும். ஆம், இந்த மனிதர் இப்படி நடந்துகிட்டார். அதை மறைக்காதீங்க. இல்ல, அவர் அப்படிப்பட்டவர் கிடையாதுன்னு உங்க மனசை நீங்களே ஏமாத்திக்காதீங்க. அதே நேரம், அவர் என்னை காயப்படுத்தினார், அதனால் அவர் முழுக்க கெட்ட மனிதர் என்றும் முடிவு செய்யாதீங்க. ஒரு மனிதனோட ஒரு தவறு அவருடைய முழு வாழ்க்கையை வரையறுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா ஒரே தவறு தொடர்ந்து நடக்கும்போது அது தவறில்லை, அது குணமாக இருக்கலாம். இதுதான் கவனிக்க வேண்டிய இடம். ஒருத்தர் ஒருமுறை கோபத்துல தவறான வார்த்தை பேசிட்டாரு. அவர் பிறகு உணர்ந்து மன்னிப்பு கேட்டார், தன்னை திருத்திக்கிட்டார். அவருக்கு இன்னொரு வாய்ப்பு கொடுக்கலாம். ஆனா ஒருத்தர் ஒவ்வொரு முறையும் உங்களை அவமானப்படுத்துறாரு. பிறகு சரி, கோபத்துல நடந்துடுச்சு, அடுத்த மாதம் மீண்டும், அடுத்த வருடம் மீண்டும், ஒவ்வொரு முறையும் அதே காரணம். அப்போ அந்த மனிதர் மன்னிப்பு கேட்கிறாரா? இல்லை, அவர் மன்னிப்பை பயன்படுத்திக்கிறாரு. இது ரொம்ப பெரிய வித்தியாசம். உங்களுக்கும் இது போல யாராவது இருக்காங்களா? அப்படின்னா ஒரு விஷயத்தை நினைவில் வைத்துக் கொள்ளுங்க. மன அமைதியை காப்பாற்றுறது சுயநலம் கிடையாது. எல்லை வைப்பது அகங்காரம் கிடையாது. தவறான உறவிலிருந்து விலகுவது பாவம் கிடையாது. சில நேரம் விலகுவதுதான் இருவருக்கும் நல்லது. நீங்க தொடர்ந்து ஒருத்தரோட சண்டை போட்டு அவரை மாற்ற முயற்சி பண்றீங்க. அவர் மாறவே மாட்டார். நீங்க தினமும் கோபப்படுறீங்க, தினமும் அழுறீங்க, தினமும் மனசுக்குள்ள அவரை நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க. இது அவரை தண்டிக்கிறதா? இல்லை, நீங்களே உங்களை தண்டிக்கிறீங்க. அதனால சில நேரம் சிறந்த பதில் சண்டை கிடையாது, சிறந்த பதில் விளக்கம் கிடையாது, சிறந்த பதில் பழிவாங்குதலும் கிடையாது. அமைதியா விலகுவது. ஆனா விலகும்போது வெறுப்போட விலகாதீங்க. நான் உன்னை வெறுக்கிறேன்னு சொல்லி போக வேண்டிய அவசியமில்லை. இந்த உறவு எனக்கு நல்லதில்லை, அதனால் நான் ஒரு எல்லை வைக்கிறேன்னு மனசுக்குள்ள முடிவு பண்ணிக்கோங்க. அது முதிர்ச்சி. கிருஷ்ணர் நமக்கு கற்றுக் கொடுப்பது இதுதான். உணர்ச்சியால் முடிவு எடுக்காதீங்க, விவேகத்தோட முடிவு எடுங்க. கோபத்துல எடுத்த முடிவு பல வருடங்கள் வருத்தத்தை கொடுக்கலாம். அன்புல கண்களை மூடிக்கிட்டு எடுத்த முடிவும் அதே மாதிரி கஷ்டத்தை கொடுக்கலாம். அதனால அன்பும் வேண்டும், விவேகமும் வேண்டும், கருணையும் வேண்டும், எல்லையும் வேண்டும். இவை நாலுமே சேர்ந்ததுதான் ஆரோக்கியமான உறவு. ஆனா இன்னொரு ஆபத்தான விஷயம் இருக்கு. நம்மை காயப்படுத்துறவர்கள் எல்லாரும் வெளியிலிருந்து வரமாட்டாங்க. சிலர் நம்ம உறவினர்களாகவே இருப்பாங்க, சிலர் நம்ம குடும்பத்திலேயே இருப்பாங்க. அவர்களை எப்படி விலக்க முடியும்னு கேட்பீங்க. அதுக்கான பதிலை அடுத்த பகுதியில் பார்க்கலாம். ஏன்னா உறவினர் என்ற பெயர் மட்டும் ஒருத்தரை நம்ம மனசுக்குள்ள எவ்வளவு இடம் கொடுக்கணும்னு தீர்மானிக்காது. அதை தீர்மானிக்க வேண்டியது அவரோட குணம், அவரோட நடத்தை, அவரோட நோக்கம். அதை இன்னும் ஆழமா அடுத்த பகுதியில் பார்ப்போம். ஒரு வீட்டுக்குள்ள பிறந்ததால மட்டும் எல்லாரும் நம்ம மனசுக்கு நெருக்கமானவர்கள் ஆகிடுவாங்களா? இது ரொம்ப கஷ்டமான கேள்வி. ஏன்னா குடும்ப உறவுகள் பற்றி பேசும்போது நம்ம மனசு உடனே ஒரு வார்த்தையை சொல்லும், அவர் நம்ம ஆளு. அந்த ஒரு வார்த்தை காரணமா பல பேரை நாம வாழ்க்கை முழுக்க தாங்கிக்கிட்டு இருக்கோம். அவர் எவ்வளவு காயப்படுத்தினாலும் பரவாயில்லை, குடும்பம்தானே. அவர் எவ்வளவு அவமானப்படுத்தினாலும் விட்டுடு, உறவுதானே. அவர் எவ்வளவு மனசை உடைத்தாலும் அவரை விட்டு எப்படி போக முடியும்? இப்படி நம்மையே நாம கட்டுப்படுத்திக்கிறோம். ஆனா ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும். உறவு என்பது ஒரு பொறுப்பு. ஆனா அந்த உறவு நம்மை அழிக்கணும்னு விதி எங்கும் சொல்லல. மகாபாரதத்திலேயே குடும்ப உறவுகள் எவ்வளவு சிக்கலானதாக மாற முடியும் என்பதை பார்க்கிறோம். ஒரே குடும்பத்துக்குள்ள அன்பும் இருக்கு, பொறாமையும் இருக்கு, அதிகார ஆசையும் இருக்கு, பாசமும் இருக்கு, அநியாயமும் இருக்கு. அந்த உறவுகளுக்குள்ள நின்று தர்மத்தை காப்பாற்றுறது எவ்வளவு கஷ்டம்னு அர்ஜுனனோட நிலை நமக்கு காட்டுது. குருக்ஷேத்திர போர்க்களத்துல அர்ஜுனன் எதிரே பார்த்தது வெறும் எதிரிகளை இல்ல, அவரோட சொந்த உறவினர்கள். பீஷ்மர், துரோணர், சகோதரர்கள், நண்பர்கள், அறிமுகமானவர்கள். அதனாலதான் அவனோட மனசு உடைஞ்சது. இவங்களோட எப்படி நான் போராட முடியும்? அவன் கேட்ட கேள்வி மனித மனசோட மிகப்பெரிய கேள்வி. எனக்கு நெருக்கமானவர் தவறு செய்தால் நான் அமைதியா இருக்கணுமா? இதுதான் குடும்ப உறவுகளில பல பேர் சந்திக்கிற பிரச்சனை. ஒரு குடும்பத்துல ஒருத்தர் தொடர்ந்து இன்னொருத்தரை காயப்படுத்துறார். எல்லாருக்கும் தெரியும், ஆனா யாரும் பேச மாட்டாங்க. ஏன்னா அவர் பெரியவர், அவர் உறவினர், அவர் வீட்டோட மரியாதை. அவர் என்ன நினைப்பார்? இந்த பயம் காரணமா அநியாயம் தொடரும். ஆனா கீதையின் அடிப்படை போதனை என்ன? தர்மத்தை விட்டுட்டு உறவை காப்பாற்றாதீங்க. உறவு முக்கியம், ஆனா தர்மம் அதைவிட முக்கியம். இதை புரிஞ்சுக்கணும். ஒரு அப்பா தன்னோட பிள்ளைய நேசிக்கிறார், அது இயல்பானது. ஆனா அந்த பிள்ளை தவறு செய்தால் என் பிள்ளைதானேன்னு எல்லாத்தையும் மறைத்துட்டா அது அன்பா? இல்ல,
அது பாசத்துல கலந்த அறியாமை. உண்மையான அன்பு சில நேரம் இல்ல இது தப்புன்னு சொல்லும் தைரியம். இன்றைக்கு ஒரு பெற்றோர் தன்னோட பிள்ளை செய்கிற ஒவ்வொரு தவறையும் மறைக்கிறார். பள்ளியில பிரச்சனை, வீட்டுல பிரச்சனை, பண விஷயத்துல பிரச்சனை, மற்றவர்களோட மரியாதை இல்லாத நடத்தை. ஒவ்வொரு தடவையும் என் பையன் அப்படிப்பட்டவன் கிடையாது என்று சொல்லிக்கிட்டே இருப்பார். ஆனா உண்மையை மறைப்பதால் அந்த பிள்ளை மாறுவானா? மாறமாட்டான். மாறாக அவனுக்கு ஒரு ஆபத்தான நம்பிக்கை உருவாகும். நான் என்ன செய்தாலும் என்னை காப்பாற்ற ஒருத்தர் இருக்கார். அதுதான் பின்னாடி பெரிய பிரச்சனையாகும். அதனால குடும்பத்துல கூட உண்மை பேசணும். ஆனா உண்மை பேசுற விதமும் முக்கியம். அவமானப்படுத்த வேண்டியதில்லை, கத்த வேண்டியதில்லை, அழிக்க வேண்டியதில்லை. அமைதியா சொல்லலாம், நீ செய்தது எனக்கு பிடிக்கல, நான் உன்னை வெறுக்கல, ஆனா இந்த செயலை நான் ஆதரிக்க மாட்டேன். இதுதான் தர்மமான அன்பு. உங்களுடைய குடும்பத்துல இப்படி ஒரு நிலை வந்திருக்கா? ஒருத்தர் தவறு செய்றாரு, அவரை எதிர்த்து பேசினா குடும்பமே உங்களை எதிர்க்குது. நீ ஏன் அவருக்கு எதிரா பேசுற என்று கேட்கிறது. அந்த நேரத்துல தனிமையா தோணும். ஆனா உண்மை பேசுறவங்க சில நேரம் தனிமையில நிற்க வேண்டியிருக்கும். அது அவர்களோட தோல்வி கிடையாது. சில நேரம் அது அவர்களோட தர்மம். இன்னொரு விஷயம், குடும்பத்துல எல்லாரையும் ஒரே அளவுக்கு மனசுக்குள்ள வைக்கணும்னு அவசியமில்லை. உறவு இருக்கட்டும், பொறுப்பு இருக்கட்டும், மரியாதை இருக்கட்டும். ஆனா எல்லாரிடமும் உங்கள் உள்ளத்தையே திறந்து வைக்க வேண்டிய அவசியமில்லை. ஒருத்தர் உங்க விஷயங்களை அடிக்கடி மற்றவர்களிடம் சொல்லுறாரா? அப்படின்னா அவரிடம் எல்லா ரகசியத்தையும் பகிர வேண்டிய அவசியமில்லை. ஒருத்தர் உங்கள் பலவீனத்தை உங்களுக்கு எதிராக பயன்படுத்துறாரா? அப்படின்னா கொஞ்சம் தூரம் வைக்கலாம். ஒருத்தர் உங்க வெற்றியை பார்த்து மகிழ்ச்சி அடையாமல் எப்போதும் குறை கண்டுபிடிக்கிறாரா? அவரோட கருத்தை வாழ்க்கையின் இறுதி தீர்ப்பாக எடுத்துக்கொள்ளாதீங்க. இது வெறுப்பு கிடையாது, இது எல்லை. குடும்பத்தோட உறவை வைத்துக்கிட்டே மனசுக்குள்ள ஒரு எல்லையை வைக்கலாம். ஒரே வீட்டில் இருந்தாலும் மனசுக்குள்ள தேவையான தூரம் இருக்கலாம். இதை கேட்கும்போது சில பேருக்கு கஷ்டமா இருக்கும். அப்போ குடும்ப அன்பு எங்கே என்று கேட்பாங்க. அன்பு இருக்கட்டும், ஆனா அன்பு என்ற பெயரில் உங்கள் சுயமரியாதையை கொடுக்காதீங்க. உறவை காப்பாற்றுறதுக்காக உங்களை முழுசா இழந்துடாதீங்க. உங்களை அழிச்சு காப்பாற்றுற எந்த உறவும் ஆரோக்கியமான உறவு கிடையாது. இது குடும்பத்துக்கு மட்டுமில்ல, நண்பர்களுக்கும் பொருந்தும். ஒரு நண்பன் உங்க வெற்றியை கொண்டாடுறானா? உங்க தோல்வியில உங்களை அவமானப்படுத்தாம இருக்கிறானா? நீங்க இல்லாத இடத்துல உங்களை காப்பாத்துறானா? நீங்க தவறான பாதையில போகும்போது தடுத்து நிறுத்துறானா? அப்படின்னா அந்த நட்பு அருமையானது. ஆனா உங்க முன்னாடி நண்பன், பின்னாடி போட்டியாளர், உங்க ரகசியத்தை தெரிஞ்சுக்கிட்டு அதை வேறொருத்தரிடம் சொல்றான். நீங்க முன்னேறும்போது அவனுக்கு சந்தோஷமில்லை, நீங்க கீழே விழும்போது அவனுக்கு உள்ளுக்குள்ள சந்தோஷம். அப்படிப்பட்ட நட்பை என்ன செய்யணும்? சண்டை போட வேண்டிய அவசியமில்லை, பழிவாங்க வேண்டிய அவசியமில்லை. அமைதியா தூரம் வைக்கலாம். ஏன்னா உறவு முடிவதற்கு எப்போதும் ஒரு பெரிய சண்டை தேவைப்படாது. சில நேரம் உண்மை தெரிஞ்சாலே போதும். ஆனா இதைவிட ஆபத்தான உறவு ஒன்று இருக்கு. அது நண்பனும் இல்லை, குடும்பமும் இல்லை. உங்கள் ஆசைகளை தூண்டி உங்கள் மனசை கட்டுப்படுத்தும் மனிதர்கள். நீ என்ன நம்பலையா? நான் சொல்றத கேட்க மாட்டியா? நான் உனக்காகத்தானே சொல்றேன். இந்த வார்த்தைகளுக்கு பின்னாடி சில நேரம் அன்பு இருக்கும், ஆனா சில நேரம் கட்டுப்பாடு இருக்கும். அதை எப்படி கண்டுபிடிப்பது? அடுத்த பகுதியில அதைத்தான் பார்க்க போகிறோம். ஏன்னா சிலர் உங்களை நேசிப்பதில்லை, உங்களை அவர்கள் கட்டுப்படுத்த விரும்புகிறார்கள். ஒருத்தர் நம்ம நேசிக்கிறாரா இல்ல நம்ம கட்டுப்படுத்துறாரா என்பதை எப்படி தெரிஞ்சுக்கிறது? இது ரொம்ப நுணுக்கமான விஷயம். ஏன்னா கட்டுப்பாடு பல நேரம் அன்பு மாதிரி தான் தெரியும். நான் உனக்காகத்தான் சொல்றேன், உனக்கு நல்லது தான் நடக்கணும்னு நினைக்கிறேன், நீ என்ன கேட்கணும், நான் உன்னை விட அதிகமா உலகத்தை பார்த்திருக்கேன். இந்த வார்த்தைகள் எல்லாமே சில நேரம் உண்மையான அக்கறையிலிருந்து வரலாம். ஆனா சில நேரம் அதே வார்த்தைகள் நம்ம சுதந்திரத்தை பறிக்கவும் பயன்படுத்தப்படலாம். அன்பு என்ன சொல்கிறது? நீ நல்ல முடிவெடுக்க நான் உனக்கு உதவுறேன். கட்டுப்பாடு என்ன சொல்கிறது? நீ என்ன சொல்றேனோ அதைத்தான் செய்யணும். இந்த இரண்டுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கு. உண்மையான அன்பு உங்களை வளர்க்கும், போலியான அன்பு உங்களை சார்ந்தவனாக மாற்றும். உண்மையான அன்பு உங்க சிந்தனையை மதிக்கும், கட்டுப்பாடு உங்க சிந்தனையை பயப்படும். உண்மையான அன்பு கேள்வி கேட்க அனுமதிக்கும், கட்டுப்பாடு கேள்வி கேட்டாலே கோபப்படும். இத ஒரு சாதாரண உதாரணத்துல பார்ப்போம். ஒருத்தர் சொல்றாரு,
நீ இந்த வேலைக்கு போகணும்னு நினைச்சா போ, நான் உன்னோட இருக்கேன், ஆனா நல்லா யோசிச்சு முடிவெடு. இது அன்பு. இன்னொரு நண்பர், நீ அந்த வேலைக்கு போனா என்னோட நட்பு வேண்டாம். இது கட்டுப்பாடு. ஒருத்தர் உங்க வாழ்க்கைய வழிநடத்த முயற்சி செய்றாரா, அல்ல உங்களுக்கு வழிகாட்டி முடிவெடுக்கிற உரிமைய உங்களிடமே விட்டுடுறாரா? அத கவனிங்க. கிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு கீதைய சொன்னார். அர்ஜுனனுக்கு என்ன செய்யணும்னு விளக்கினார். தர்மத்தை விளக்கினார், ஆத்மாவின் உண்மையை விளக்கினார், கர்மத்தை விளக்கினார், பக்தியை விளக்கினார், ஞானத்தை விளக்கினார். ஆனா கடைசியில் நீ யோசிச்சு உனக்கு விருப்பமானதை செய் என்ற சுதந்திரத்தையும் கொடுத்தார். இதுல ஒரு பெரிய ஆன்மீக ரகசியம் இருக்கு. உண்மையான வழிகாட்டுதல் உங்களை அடிமையாக்காது, உங்களை சிந்திக்க கற்றுக் கொடுக்கும். அதனால யாராவது உங்களிடம் என்ன கேள்வி கேட்காதே, என்ன மட்டும் நம்பு, நான் சொல்றதுதான் இறுதி என்று சொன்னால் கொஞ்சம் கவனமா இருங்க. ஆன்மீகத்துல கூட இதே விஷயம். யாராவது பெரிய ஆன்மீக மனிதர் மாதிரி பேசுறார். அவர் சொல்ற ஒவ்வொரு வார்த்தையையும் கேள்வியே இல்லாம ஏற்றுக்கணும்னு எதிர்பார்க்கிறார். அவரை கேள்வி கேட்டவுடன் நீ பக்தி இல்லாதவன், நீ என்ன நம்பல என்று குற்ற உணர்வை ஏற்படுத்துறார். அப்போ அது ஆன்மீக வழிகாட்டுதலா? இல்ல, ஆன்மீகத்தின் பெயரில் கட்டுப்பாடாக இருக்கலாம். கீதையின் உண்மையான ஞானம் மனிதனை பயமுறுத்தாது, அது அவனை விழிப்படையச் செய்யும். அதனால நம்ம வாழ்க்கையில ஒரு கேள்வியை அடிக்கடி கேட்கணும். இந்த மனிதரோட உறவு என்னை சுதந்திரமானவனா மாற்றுதா, இல்ல பயந்தவனா மாற்றுதா? நீங்க ஒருத்தரிடம் பேசும்போது எப்போதும் பயப்படுறீங்களா? இதை கேட்டா கோபப்படுவாரா? அதை சொன்னா பிரச்சனையாகுமா? நான் என் கருத்தை சொன்னா என்னை விட்டு போயிடுவாரா? அப்படின்னா அங்கே அன்பு மட்டும் இருக்கிறதான்னு யோசிக்கணும். ஏன்னா உண்மையான உறவுல கருத்து வேறுபாடு இருக்கலாம், ஆனா பயம் நிரந்தரமா இருக்கக்கூடாது. மற்றொரு முக்கியமான விஷயம், சிலர் நம்ம கட்டுப்படுத்த பணத்தை பயன்படுத்துவாங்க. நான் பணம் கொடுக்கறேன், அதனால நீ என்ன கேட்கணும். சிலர் உதவியை ஆயுதமாக்குவாங்க. நான் அப்போ உனக்கு உதவி செய்தேன்ல, இப்போ நீ எனக்காக இதை செய்யணும். இது உதவியா? இல்ல, உதவி கொடுத்து கடன் உணர்ச்சியை உருவாக்குறது. உண்மையான உதவி கணக்கு வைக்காது, நான் உனக்காக செய்தேன்னு ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலையும் நினைவுபடுத்தாது. நீங்க யாருக்காவது உதவி செய்திருக்கலாம், அதை மறந்துடுங்க. அவர் நன்றி சொன்னா நல்லது, சொல்லலனாலும் பரவாயில்ல. ஏன்னா நீங்க செய்தது உங்கள் தர்மம். அவரோட நன்றி உங்கள் கட்டுப்பாட்டுல இல்ல. இது புரிஞ்சவங்க உறவுகள்ல ரொம்ப அமைதியா இருப்பாங்க. இன்னொரு விஷயம், சிலர் நம்மோட கடந்த காலத்தை வைத்து கட்டுப்படுத்துவாங்க. நீ முன்னாடி என்ன பண்ணின, உன்னை நான் தெரிஞ்சவன், நீ இல்லாம நான் இருந்திருந்தா. இப்படி பழைய விஷயங்களை மீண்டும் மீண்டும் எடுத்துக்கிட்டு நம்ம மனசை குற்ற உணர்ச்சிக்குள்ள தள்ளுவாங்க. நீங்க தவறு செய்திருந்தா ஒத்துக்கோங்க, மன்னிப்பு கேளுங்க, திருத்திக்கோங்க. ஆனா வாழ்நாள் முழுக்க அந்த தவறுக்கு தண்டனை அனுபவிக்க வேண்டிய அவசியம் இல்ல. கீதையின் ஆன்மீக பார்வையில் மனிதன் மாற்றமடையக்கூடியவன். இன்று தவறு செய்தவன் நாளை விழிப்படையலாம். அதனால உங்களை பற்றியும் அப்படியே நினைக்கணும். நீங்க கடந்த காலத்துல செய்த தவறுகள் உங்க முழு அடையாளம் கிடையாது. அதே மாதிரி மற்றவர்களும் மாறலாம். ஆனா மாற்றத்துக்கு ஆதாரம் இருக்கணும். வார்த்தை மட்டும் போதாது, செயல் வேண்டும். இதுதான் நம்பிக்கையின் அடுத்த நிலை. மன்னிக்கலாம், ஆனால் மாற்றத்தை கவனிக்கணும். அடுத்ததாக இன்னொரு பெரிய கேள்வி, நம்ம சுத்தி இருக்கிற எல்லாருமே நல்லவர்களா கெட்டவர்களா என்று பிரிக்க முடியுமா? இல்ல. சிலர் நல்லவர்களா இருப்பாங்க, ஆனா சில விஷயங்கள்ல பலவீனமாக இருப்பாங்க. சிலர் நம்ம நேசிப்பாங்க, ஆனா அவர்களோட பொறாமையை கட்டுப்படுத்த முடியாது. சிலர் நல்ல மனசு கொண்டவர்கள், ஆனா கோபத்தை கட்டுப்படுத்த முடியாது. அவர்களை முழுசா விலக்கணுமா? இல்ல. அவர்களோட எந்த அளவுக்கு நெருக்கமா இருக்கணும்னு புரிஞ்சுக்கணும். அதுதான் அடுத்த பாடம். ஒவ்வொருவருக்கும் ஒரே அளவு நம்பிக்கை கொடுக்க வேண்டியதில்லை. ஒருவருக்கு வீட்டின் கதவு, ஒருவருக்கு வாசல், ஒருவருக்கு தெரு வரை, ஒருவருக்கு தொலைபேசி வரைக்கும், ஒருவருக்கு நினைவில் மட்டும். இந்த எல்லைகளை எப்படி அமைக்கணும்? அதை அடுத்த பகுதியில பார்க்கலாம். ஒரு முக்கியமான உண்மையை இப்போ புரிஞ்சுக்கணும். அன்பு எல்லாருக்கும் இருக்கலாம், ஆனால் அணுகல் எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருக்க வேண்டிய அவசியமில்லை. இந்த ஒரு வரியை வாழ்க்கையில நினைவுல வச்சுக்கோங்க. நீங்க ஒரு நல்ல மனசு கொண்டவரா இருக்கலாம். யாராவது கஷ்டப்பட்டா உதவி செய்யலாம். யாராவது அழுதா ஆறுதல் சொல்லலாம். யாராவது தவறு செய்தா மன்னிக்கலாம். ஆனா அதனால் உங்க வாழ்க்கையோட எல்லா கதவையும் எல்லாருக்கும் திறந்து வைக்கணும்னு அர்த்தமில்லை. ஒரு வீடு இருக்குன்னு நினைச்சுக்கோங்க.
வீட்டுக்கு முன் ஒரு வாசல் இருக்கு, அதுக்குள்ள ஹால் இருக்கு, அதுக்குள்ள படுக்கை அறை இருக்கு, சில அறைகளுக்கு பூட்டு இருக்கு. ஏன், ஒவ்வொரு இடத்துக்கும் ஒவ்வொரு அளவு தனிமை தேவை. அதே மாதிரி மனித உறவுகளுக்கும் எல்லை தேவை. உங்க வாழ்க்கையில ஒருத்தர் உங்களை சந்திச்சு பேசுறாரு, அவருக்கு உங்க சிரிப்பு தெரியும், அது போதும். இன்னொருத்தர் உங்க நெருங்கிய நண்பர், அவருக்கு உங்க சில பிரச்சனைகள் தெரியும். இன்னொருத்தர் குடும்பம், அவருக்கு உங்க வாழ்க்கையின் ஆழமான விஷயங்கள் தெரியும். இன்னும் ஒருத்தர் உங்க ஆன்மாவோட வலிய கூட புரிஞ்சுக்கிற அளவுக்கு நெருக்கமானவர். இந்த அளவுகளை புரிஞ்சிக்காம எல்லாரிடமும் எல்லாத்தையும் பகிர்ந்துட்டா பின்னாடி காயப்படுவது நாம தான். இன்றைக்கு சமூக ஊடகங்கள் இந்த பிரச்சனையை இன்னும் அதிகப்படுத்தியிருக்கு. நம்ம சந்தோஷம், நம்ம பயணம், நம்ம குடும்பம், நம்ம வாங்கின பொருட்கள், நம்ம பிரச்சனைகள், நம்ம கோபம், நம்ம கருத்து எல்லாத்தையும் வெளியில் சொல்லிக்கிட்டே இருக்கோம். அப்புறம் யாராவது அதை பார்த்து தவறா புரிஞ்சுக்கிட்டா வருத்தப்படுறோம், யாராவது பொறாமைப்படுறாங்கன்னு கவலைப்படுறோம், யாராவது நம்ம வாழ்க்கையை பற்றி பேசுறாங்கன்னு கோபப்படுறோம். ஆனா கேள்வி என்ன, நம்ம வாழ்க்கைக்குள்ள எவ்வளவு கதவை நாமே திறந்து வச்சோம்? யாருக்கும் எல்லா விஷயமும் தெரியணும்னு அவசியமில்லை. உங்க அமைதியை பாதுகாக்க சில விஷயங்கள் உங்க மனசுக்குள்ளேயே இருக்கலாம். இது ரகசியம் அல்ல, இது தனி உரிமை. ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கு. கீதையின் பார்வையில பார்த்தா மனிதன் தன்னையே கட்டுப்படுத்திக் கொள்ள கற்றுக்கொள்ளணும். நாக்கை கட்டுப்படுத்துவது, மனதை கட்டுப்படுத்துவது, ஆசையை கட்டுப்படுத்துவது, கோபத்தை கட்டுப்படுத்துவது, இவை எல்லாம் ஆன்மீக பயிற்சிதான். அதுல யாரிடம் என்ன பேசணும் என்பதும் அடங்கும். சில நேரம் நம்ம பிரச்சனையை எல்லாரிடமும் சொல்லிக்கிட்டு நாமே பிரச்சனையை பெரிதாக்குறோம். ஒருத்தர் ஒரு கருத்து சொல்வார், இன்னொருத்தர் இன்னொரு கருத்து சொல்வார், மூன்றாவது பேர் இன்னொரு பயத்தை உருவாக்குவார். கடைசியில நம்ம பிரச்சனைக்கு பதிலா மற்றவர்களோட கருத்துகள் தான் நம்ம மனசை நிரப்பிடும். அதனால எல்லா பிரச்சனையையும் எல்லாரிடமும் சொல்ல வேண்டாம். உண்மையினையே உங்களுக்கு நல்லது நினைக்கிற ஒருத்தரை தேர்வு பண்ணுங்க. அவரிடம் பேசுங்க. அவர் உங்களை கேட்பார், உங்களை தீர்ப்பளிக்க மாட்டார், உங்களுக்கு பிடிக்காத உண்மையையும் சொல்ல தயங்க மாட்டார். அப்படிப்பட்ட மனிதர் அரிது. அவர்களை மதியுங்க. இன்னொரு முக்கியமான சோதனை, நீங்க வெற்றி பெற்றப்போ உங்களை சுற்றி யார் இருந்தாங்க? அதை விட முக்கியம், நீங்க தோல்வி அடைந்தப்போ யார் இருந்தாங்க? வெற்றி நேரத்துல கூட்டம் இருக்கும், தோல்வி நேரத்துல உண்மை தெரியும். நீங்க பணம் சம்பாதிக்கும் போது நண்பர்கள் அதிகமா இருப்பாங்க. பணம் இல்லாத நேரத்துல உண்மையான நண்பர்கள் யார் என்று தெரியும். நீங்க அதிகாரத்தில் இருக்கும்போது எல்லாரும் மரியாதை கொடுப்பாங்க. அதிகாரம் போன பிறகு உங்களிடம் யார் மரியாதையோட பேசுறாங்கன்னு பாருங்க. நீங்க ஆரோக்கியமா சந்தோஷமா இருக்கும்போது குடும்பம் உங்களோட இருக்கும். நீங்க மனசு உடைஞ்சிருக்கும் நேரத்துல யார் அமைதியா உங்க பக்கத்துல உட்கார்றாங்க? அந்த மனிதர்களை மறந்துடாதீங்க. அவர்கள் உங்கள் வாழ்க்கையின் செல்வம். இன்னொரு பக்கம், சிலர் உங்க கஷ்டத்தை தெரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு உதவி செய்ய மாட்டாங்க. அது பரவாயில்ல. அவர்கள் உதவி செய்யாததற்காக அவர்களை எதிரியாக்க வேண்டிய அவசியமில்லை. எல்லாருக்கும் எல்லா நேரத்திலும் நம்ம காப்பாற்றும் சக்தி இருக்காது. ஒருத்தர் உதவி செய்ய முடியாதவர் என்பதுக்கும் ஒருத்தர் உதவி செய்ய விரும்பாதவர் என்பதுக்கும் வித்தியாசம் இருக்கு. அதை புரிஞ்சுக்கணும். அதனால மனிதர்களை கருப்பு வெள்ளை நிறத்துல பார்க்காதீங்க. இவர் நல்லவர், அவர் கெட்டவர் என்று உடனே முடிவு செய்யாதீங்க. மனிதர்கள் பல அடுக்குகளோட இருப்பாங்க. அவர்களுடைய நல்ல குணமும் இருக்கும், பலவீனமும் இருக்கும். உங்களுடையதும் தான். நாமும் எப்போதும் நல்லவர்களா இருக்கிறோமா? இல்ல. நாமும் சில நேரம் கோபப்படுறோம், சில நேரம் பொறாமைப்படுறோம், சில நேரம் தவறா பேசுறோம், சில நேரம் நம்மால் மற்றவர்களுக்கு வலி வரலாம். அதனால நம்ம புரிஞ்சுக்கணும்னா மற்றவர்களையும் கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். ஆனா புரிந்து கொள்வது என்ற பெயர்ல எல்லாவற்றையும் சகித்து கொள்ளக்கூடாது. இதுதான் சமநிலை. கருணை இருக்கட்டும், ஆனால் முட்டாள்தனம் வேண்டாம். அன்பு இருக்கட்டும், ஆனால் சுயமரியாதை போகக்கூடாது. மன்னிப்பு இருக்கட்டும், ஆனால் விவேகம் தூங்கக்கூடாது. இப்போ இன்னும் ஆழமான கேள்வி, நம்மை காயப்படுத்தியவரை விட அந்த காயத்தை மீண்டும் மீண்டும் நினைச்சுக்கிட்டு நாமே நம்மை காயப்படுத்துறது பெரிய பிரச்சனையா? ஆம். ஏன்னா ஒருத்தர் நம்மை ஒரு முறை காயப்படுத்தி இருக்கலாம். ஆனால் நாம் அந்த சம்பவத்தை தினமும் நினைச்சுக்கிட்டே இருந்தா நாம் தினமும் அந்த வலியை புதுசா அனுபவிக்கிறோம். அவர் தன் வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கலாம், நாம் மட்டும் கடந்த காலத்தில் சிக்கிக்கிட்டு இருக்கலாம். அதிலிருந்து எப்படி வெளியே வருவது? அடுத்த பகுதியில் பார்க்கலாம். ஏன்னா உறவுகளிலிருந்து விலகுவது மட்டும் போதாது, அந்த உறவு விட்டு சென்ற காயத்திலிருந்தும் நாம வெளியே வரணும். ஒருத்தர் உங்களை ஏமாத்திட்டார், அது நடந்தது. ஒருத்தர் உங்களை
அவமானப்படுத்தினார். அது நடந்தது. ஒருத்தர் உங்க நம்பிக்கையை உடைச்சார். அது நடந்தது. ஆனா இப்போ ஒரு கேள்வி. அது நடந்த சம்பவம் எவ்வளவு நாள் உங்க மனசுக்குள்ள நடக்க போகுது? 1 வருடமா? 5 வருடமா? 10 வருடமா? சிலர் வயது முதிர்ந்த பிறகும் சிறுவயதுல நடந்த ஒரு சம்பவத்தை மனசுக்குள்ள சுமந்துகிட்டு இருப்பாங்க. அப்போ என் அப்பா இப்படி சொன்னார், அப்போ என் நண்பன் என்னை ஏமாத்தினான், அப்போ அந்த உறவினர் என்னை அவமானப்படுத்தினார், அப்போ நான் தோல்வி அடைந்தேன். அந்த சம்பவங்கள் முடிஞ்சிருச்சு. ஆனா மனசு அதை முடிக்க விட மாட்டேங்குது. இதுதான் மனசோட ஒரு விசித்திரமான தன்மை. உடம்புல ஏற்பட்ட காயம் ஆறிடும். ஆனா மனசுல ஏற்பட்ட காயத்தை நாமே தினமும் தடவி பார்த்துக்கிட்டே இருந்தா அது ஆறாது. அதனால மன்னிப்பு என்பது மற்றவர்களுக்காக மட்டும் கிடையாது, நம்ம மனசுக்காகவும். ஒருத்தரை மன்னிக்கிறதுனா அவர் செய்தது சரின்னு ஒத்துக்கிறதில்ல. அவர் செய்தது தப்பு தான், அது தப்பாகவே இருக்கட்டும். ஆனா அந்த தவறுக்கு உங்கள் வாழ்க்கையை முழுக்க அடிமையாக்க வேண்டாம். இது ரொம்ப பெரிய ஆன்மீக சுதந்திரம். கீதையில் கிருஷ்ணர் மனிதனுடைய மனநிலையை பற்றி பல இடங்கள்ல விளக்குகிறார். மனம் எதை நினைக்கிறதோ அதை பொறுத்தே மனிதனோட நிலை மாறுகிறது. நம்ம மனசை எப்போதும் பழைய துரோகத்துல வச்சிருந்தா நம்ம வாழ்க்கை இன்றைய நாளை இழந்துடும். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. உங்களை காயப்படுத்தியவர் இன்று உங்களை நினைச்சுக்கிட்டு இருக்கிறாரா? அவருக்கு உங்கள் வலை தெரிஞ்சிருக்கா? அவர் வருத்தப்படுறாரா? நமக்கு தெரியாது. ஆனா நாம மட்டும் தினமும் அந்த வலியை சுமந்துகிட்டு இருக்கிறோம். அதனால சில நேரம் நம்ம மனசுக்கு சொல்லணும், நீ செய்தது தப்பு, நான் அதை மறக்க மாட்டேன், ஆனா அதனால் என் எதிர்காலத்தையும் அழிக்க விட மாட்டேன். இது மறப்பல்ல, இது விடுதலை. ஒரு பழைய சம்பவத்திலிருந்து ஒரு பாடத்தை எடுத்துக்கோங்க. யாரையும் நம்பக்கூடாதுன்னு முடிவு செய்யாதீங்க. அதற்கு பதிலா இனிமேல் மனிதர்களை நிதானமா புரிஞ்சுக்கிட்டு நம்புவேன்னு முடிவு செய்யுங்க. எல்லாரும் மோசமானவர்கள்னு முடிவு செய்யாதீங்க. நான் மனிதர்களை அவர்களோட செயல்களின் அடிப்படையில் புரிஞ்சுப்பேன்னு முடிவு செய்யுங்க. நான் யாரையும் நேசிக்க மாட்டேன்னு சொல்லாதீங்க. நான் அன்பு கொடுப்பேன், ஆனா என்ன நான் இழக்க மாட்டேன்னு சொல்லுங்க. இதுதான் காயத்தை ஞானமாக மாற்றுவது. இன்னொரு விஷயம், சிலர் நம்ம வாழ்க்கையிலிருந்து விலகும்போது நாம உடைஞ்சு போயிடுறோம். அவர் இல்லாம நான் எப்படி வாழ்வேன் என்று நினைப்போம். ஆனா சில வருடங்கள் கழிச்சு திரும்பி பார்த்தா அவர் போனதால தான் நான் என்னை கண்டுபிடிச்சேன்னு புரியும். சில பிரிவுகள் தண்டனை கிடையாது, சில பிரிவுகள் பாதுகாப்பு. சில மனிதர்களை இழப்பது நம்ம வாழ்க்கையின் இழப்பு போல தெரியும். ஆனா அது நம்ம வாழ்க்கைக்கு கிடைத்த இடமாக இருக்கலாம். புதிய மனிதர்கள் வருவதற்கான இடம், புதிய சிந்தனை வருவதற்கான இடம், நம்மை நாமே புரிஞ்சுக்கிற இடம். அதனால யாராவது உங்கள் வாழ்க்கையை விட்டு போயிட்டாங்கன்னா உடனே என் வாழ்க்கை முடிஞ்சிடுச்சுன்னு நினைக்காதீங்க. ஒரு கதவு மூடப்பட்டிருக்கலாம், அதனால் மற்ற எல்லா கதவுகளும் மூடப்பட்டுடுச்சுன்னு அர்த்தமில்ல. கிருஷ்ணர் அர்ஜுனனிடம் சொன்ன ஆன்மீக பாலை இதையே கற்றுக் கொடுக்கும். உன் கடமையை செய், உன் மனதை தெளிவாக்கு, உன் பச்சை குறை, உன் உண்மையை புரிந்துகொள். அப்போதுதான் வெளியில நடக்கிற மாற்றங்கள் உன்னை முழுசா ஆட்டி படைக்காது. இன்னொரு முக்கியமான விஷயம், நம்மை காயப்படுத்தியவரை வெறுப்பது எளிது, ஆனா அவரை பற்றி நினைக்காமல் இருப்பது கஷ்டம். அதற்கும் மேலாக ஒரு நாள் அவரை பார்த்தாலும் நம்ம மனசு அமைதியா இருப்பது பெரிய வெற்றி. அவர் என்ன செய்தார் என்ற நினைவு இருக்கலாம், ஆனா அவர் காரணமா நான் இன்னும் எரியணும் என்ற நிலை இருக்கக்கூடாது. இதுதான் உள்ளார்ந்த வெற்றி. உங்களுக்கும் யாராவது ஒருத்தர் நினைவுக்கு வராங்களா? அவரை நினைச்சாலே கோபம் வருதா? மனசு வலிக்குதா? அப்படின்னா இன்று அவரை மன்னிக்க வேண்டிய அவசியம் இல்லை. முதல்ல உங்களையே மன்னிச்சுக்கோங்க. நான் ஏன் இவ்வளவு நம்பினேன்? நான் ஏன் அதை கவனிக்கல? நான் ஏன் இப்படி நடந்துக்கிட்டேன் என்று உங்களை நீங்களே தண்டிக்காதீங்க. அந்த நேரத்தில் உங்களுக்கு தெரிஞ்ச அளவுக்கு நீங்க முடிவெடுத்தீங்க. இப்போ உங்களுக்கு அதிகமான அனுபவம் இருக்கு, அதனால இப்போ நல்ல முடிவு எடுக்கலாம். இதுதான் வளர்ச்சி. ஆனா இன்னொரு ஆபத்து இருக்கு. ஒருத்தர் நம்மை காயப்படுத்திய பிறகு அடுத்ததாக வர்ற நல்ல மனிதரையும் நாம சந்தேகப்பட ஆரம்பிக்கிறோம். அவரும் அப்படிதான் இருப்பார், யாரையும் நம்ப முடியாது, எல்லாரும் ஒரே மாதிரி. இது இன்னொரு சிறை. கடந்த காலத்துல ஒருத்தர் செய்த துரோகத்துக்காக எதிர்காலத்துல வரப்போற நல்ல மனிதரை தண்டிக்காதீங்க. அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கலாம், ஆனா மெதுவா, கவனமா, அவரோட செயல்களை பார்த்து. இதுதான் அறிவு. இப்போ அடுத்த முக்கியமான விஷயத்துக்கு வருவோம். நம்ம உறவுகளை பாதிக்கிற மிகப்பெரிய விஷயம் மற்றவர்களோட குணம் மட்டும் கிடையாது, நம்முடைய எதிர்பார்ப்புகளும். அவர் என்னை இப்படி நடத்தணும், அவர் என்னை புரிஞ்சுக்கணும், அவர் எப்போதும் என்னை ஆதரிக்கணும். இந்த எதிர்பார்ப்புகள் உடைந்தால்தான் பல உறவுகள் உடைகின்றன. அப்படின்னா எதிர்பார்ப்பை எப்படி குறைக்கணும், அன்பை எப்படி காப்பாற்றணும், அதை அடுத்த பகுதியில் பார்க்கலாம். நம்ம வாழ்க்கையில பல உறவுகள் உடைந்ததுக்கு காரணம் துரோகம் மட்டும் கிடையாது. பல நேரம் காரணம் எதிர்பார்ப்பு. ஒருத்தரிடம் நாம ஒரு படம் வரைந்து வச்சிருப்போம். அவர் இப்படிதான் இருப்பார், அவர் எப்போதும் என்னை புரிஞ்சுப்பார்.
அவர் என்னை ஒருபோதும் காயப்படுத்த மாட்டார். அவர் என்னை எப்போதும் ஆதரிப்பார். ஆனா அவர் ஒரு மனிதர். அவருக்கும் கோபம் வரும், அவருக்கும் பயம் இருக்கும், அவருக்கும் ஆசை இருக்கும், அவருக்கும் பலவீனம் இருக்கும். அவரும் சில நேரம் தவறு செய்வார். நாம உருவாக்கி வைத்திருந்த அந்த கற்பனை மனிதரும் உண்மையான மனிதரும் இருவரும் வேறுபட்டவர்கள். அந்த இடத்துலதான் ஏமாற்றம் ஆரம்பிக்குது. கீதையில கிருஷ்ணர் பற்றை பற்றி தொடர்ந்து விளக்குகிறார். பற்றுதல் அதிகமானால் ஆசை, ஆசை நிறைவேறாத போது கோபம், கோபத்திலிருந்து குழப்பம், குழப்பத்திலிருந்து நினைவழிவு, நினைவழிவிலிருந்து புத்தி நாசம். இப்படி ஒரு சங்கிலியை அவர் விளக்குகிறார். இதை குடும்ப உறவுகளுக்கு பொருத்தி பாருங்க. அவர் எனக்கு மட்டும் முக்கியத்துவம் கொடுக்கணும், இது ஒரு ஆசை. அவர் வேறொருத்தரிடம் பேசுறார், நமக்கு பிடிக்கல, அது நிறைவேறாத ஆசை. அதிலிருந்து பொறாமை, அதிலிருந்து கோபம், அதிலிருந்து சண்டை, அதிலிருந்து சந்தேகம். கடைசியில் உறவு உடையும். ஆரம்பத்தில் இருந்தது என்ன? ஒரு எதிர்பார்ப்பு. அதனால எதிர்பார்ப்பை முழுசா அழிக்கணுமா? இல்ல, எதிர்பார்ப்பை விவேகத்தோட வைத்துக்கணும். ஒரு கணவன் மனைவியிடம் மரியாதையை எதிர்பார்க்கலாம். ஒரு மனைவி கணவனிடமிருந்து நேர்மையை எதிர்பார்க்கலாம். ஒரு நண்பன் நண்பனிடமிருந்து நம்பிக்கையை எதிர்பார்க்கலாம். ஒரு பெற்றோர் பிள்ளையிடமிருந்து பொறுப்பை எதிர்பார்க்கலாம். இவை ஆரோக்கியமான எதிர்பார்ப்புகள். ஆனா அவர் என் மனசுல இருக்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் சொல்லாமலே புரிஞ்சுக்கணும். இது சாத்தியமா? எப்போதும் இல்ல. நான் எப்படி நினைக்கிறேனோ அப்படியே அவர் நினைக்கணும். அது சாத்தியமா? இல்ல. நான் அவருக்காக இவ்வளவு செய்தேன், அதே அளவுக்கு அவர் எனக்காக செய்யணும். அது கணக்கு, அன்பு இல்லை. அதனால ஒரு உறவை காப்பாற்றணும்னா முதலில் நம்ம மனசுக்குள்ள இருக்கிற சில கற்பனைகளை விட்டுடணும். ஒருத்தரை அவர் இருப்பது போல ஏற்றுக்கொள்ள கற்றுக்கொள்ளணும். அதே நேரம் அவர் நம்மை காயப்படுத்துறதை ஏற்றுக்கொள்ளணும்னு அர்த்தமில்லை. இது நுணுக்கமான வித்தியாசம். அவர் கோபக்காரர், அதை புரிஞ்சுக்கலாம். ஆனா அதனால் அவர் தினமும் உங்களை அவமானப்படுத்துவதை ஏற்றுக்கொள்ள வேண்டியதில்லை. அவர் கொஞ்சம் சுயநலமானவர், அதை புரிஞ்சுக்கலாம். ஆனா அதனால் அவர் உங்களை தொடர்ந்து பயன்படுத்திக் கொள்ள அனுமதிக்க வேண்டியதில்லை. அவர் பண விஷயத்துல பலவீனமானவர், அதை தெரிஞ்சுக்கலாம். ஆனா உங்கள் பணத்தை பாதுகாப்பில்லாமல் அவரிடம் கொடுக்க வேண்டியதில்லை. இதுதான் அன்போட சேர்ந்து வரும் விவேகம். இன்னொரு பெரிய பிரச்சனை, நம்ம சந்தோஷத்தையே ஒருத்தர் கையில் கொடுத்துடுறோம். அவர் என்னை பாராட்டினால்தான் நான் சந்தோஷப்படுவேன். அவர் என்னை அழைத்தால்தான் நான் முக்கியமானவன். அவர் என்னை ஏற்றுக்கொண்டால்தான் நான் மதிப்புள்ளவன். இது ஆபத்தான நிலை. ஏன்னா அப்போ நம்ம சுயமதிப்பு நம்ம கையில் இருக்காது, மற்றவர்களோட கையில் இருக்கும். அவர்கள் ஒரு நாள் பாராட்டினால் சந்தோஷம், அடுத்த நாள் கவனிக்கலேனா துக்கம், மூன்றாவது நாள் வேறொருத்தரை பாராட்டினால் பொறாமை. இப்படி மனசு வெளியில் ஓடிக்கிட்டே இருக்கும். கீதையின் ஆன்மீக பாதை நம்மை உள்ளே திருப்புகிறது. உன் மதிப்பு மற்றவர்களோட பாராட்டில் இல்லை, உன் மதிப்பு உன் உண்மையான இயல்பில் இருக்கு. நீ செய்ய வேண்டியதை நேர்மையா செய். உன்னால முடிந்தவளவுக்கு நல்லவனாயிரு. உன் கடமையை செய். மற்றவர்கள் என்ன சொல்றாங்கன்னு மட்டும் வைத்து உன்னை அளக்காதே. இந்த நிலை வந்ததும் உறவுகளிலும் பெரிய மாற்றம் வரும். நீங்க ஒருத்தரிடம் அன்பு காட்டுவீங்க, ஆனா பதில் கிடைக்கலனா உடனே உடைந்து போக மாட்டீங்க. நீங்க உதவி செய்வீங்க, ஆனா நன்றி கிடைக்கலனா உங்களைத்தானே சாபிக்க மாட்டீங்க. நீங்க உண்மையை சொல்வீங்க, ஆனா எல்லாரும் ஏற்றுக்கொள்ளலனா மனசு உடையாது. இது பற்றில்லாத அன்பு. அது ரொம்ப அழகான அன்பு. அதுல பிடிப்பு குறையும், சுதந்திரம் அதிகரிக்கும். இன்னொரு முக்கியமான விஷயம், சிலர் நம்ம வாழ்க்கையிலிருந்து விலகும்போது நம்ம மனசு சொல்றது, நான் அவரை இழந்துட்டேன். ஆனா ஒருவேளை அந்த மனிதரை விட அவர் மேல் வைத்திருந்த நம்ம எதிர்பார்ப்பை தான் நாம இழந்திருக்கலாம். அதை புரிஞ்சுக்கிட்டா வலி குறையும். அவர் என்னை விட்டு போயிட்டார்னு மட்டும் பார்க்காமல், இந்த உறவு எனக்கு என்ன கற்றுக் கொடுத்ததுன்னு கேளுங்க. அவர் உங்களுக்கு பொறுமையை கற்றுக் கொடுத்திருக்கலாம், எல்லை வைக்க கற்றுக் கொடுத்திருக்கலாம், உங்களை மதிக்க கற்றுக் கொடுத்திருக்கலாம், யாரை நம்பணும்னு கற்றுக் கொடுத்திருக்கலாம், யாரிடம் எல்லாவற்றையும் சொல்லக்கூடாதுன்னு கற்றுக் கொடுத்திருக்கலாம். அப்படின்னா அந்த உறவு முழுக்க வீணா போயிடுச்சா? இல்ல, அது ஒரு விலை கொடுத்து வாங்கிய பாடம். ஆனா இன்னும் ஒரு முக்கியமான கேள்வி இருக்கு. நாம் யாரை நம்பணும் என்று எப்படி கண்டுபிடிப்பது? ஒருத்தரோட உண்மையான குணத்தை அறிய என்னென்ன அடையாளங்களை கவனிக்கணும்? அவரோட பணமா, அவரோட பேச்சா, அவரோட புகழா, அவரோட பக்தியா, அல்ல வேற ஏதாவது? அடுத்த பகுதியில் கிருஷ்ணரோட குணங்களையும் உண்மையான நல்ல மனிதரோட அடையாளங்களையும் வைத்து இதை பார்க்கலாம்.
ஏன்னா நல்ல மனிதரை கண்டுபிடிப்பது மட்டும் முக்கியமில்ல, நாமும் ஒருவருக்கு நல்ல மனிதராக இருக்கிறோமா என்பதையும் பார்க்கணும். ஒருத்தர் நல்லவரா இல்லையான்னு தெரிஞ்சுக்க அவரோட முகத்தை பார்க்க முடியாது, அவரோட ஆடையை பார்க்க முடியாது, அவரோட பணத்தை பார்க்க முடியாது, அவரோட பதவியை பார்க்க முடியாது, அவரோட சமூக புகழையும் மட்டும் பார்க்க முடியாது, அவரோட குணத்தை பார்க்கணும். கீதையில கிருஷ்ணர் தெய்வீக குணங்களையும் அசுல குணங்களையும் தெளிவாக விளக்குகிறார். அச்சமின்மை, உள்ள தூய்மை, தானம், சுய கட்டுப்பாடு, உண்மை, அகிம்சை, கோபமின்மை, கருணை, இவை உயர்ந்த குணங்களோட அடையாளங்கள். இதை கேட்கும்போது நமக்கு ஒரு கேள்வி வரணும். என்னை சுற்றி யாரிடம் இந்த குணங்கள் இருக்கு? அதுக்கு முன்னாடி இன்னொரு கேள்வி, என்னிடம் இந்த குணங்கள் எவ்வளவு இருக்கு? இது முக்கியம். ஏன்னா நாம எப்போதும் மற்றவர்களை ஆய்வு பண்ணிக்கிட்டே இருந்தால் ஆன்மீகம் வளராது. முதலில் நம்மையே பார்க்கணும். ஒருத்தர் உங்களை விட பலவீனமானவரிடம் எப்படி நடந்துக்கிறார்னு பாருங்க. ஒரு ஹோட்டல் ஊழியரிடம் எப்படி பேசுறார், ஒரு டிரைவரிடம் எப்படி பேசுறார், ஒரு கூலித் தொழிலாளியிடம் எப்படி பேசுறார், அவருக்கு எந்த பயனும் தர முடியாத ஒருத்தரிடம் எப்படி நடந்து கொள்கிறார். அங்கேதான் குணம் தெரியும். அதிகாரம் உள்ளவர்களிடம் மரியாதையாயிருப்பது பெரிய விஷயமில்லை, அதிகாரம் இல்லாதவர்களிடம் மரியாதையாயிருப்பதுதான் குணம். இன்னொரு சோதனை, அவருக்கு கோபம் வந்தப்போ என்ன செய்கிறார்? கோபம் வராத மனிதர் கிடையாது. ஆனா கோபம் வந்தபோது வார்த்தைகளை கட்டுப்படுத்துகிறாரா, அல்ல எல்லா ரகசியத்தையும் வெளியே சொல்லுகிறாரா? பழைய விஷயங்களை எடுத்துக்கிட்டு அவமானப்படுத்துறாரா? பிறகு எனக்கு கோபம் வந்துடுச்சு, அதனால தான் சொன்னேன் என்று தப்ப நியாயப்படுத்துகிறாரா? கோபத்தை நியாயப்படுத்துவது வேறு, கோபத்தை கட்டுப்படுத்த முயற்சி செய்வது வேறு. ஒருத்தர் தவறு செய்த பிறகு உணர்ந்து நான் தவறா பேசிட்டேன் என்று மன்னிப்பு கேட்டால் அது பலவீனம் கிடையாது, அது வலிமை. அகங்காரம் கொண்ட மனிதன் மன்னிப்பு கேட்க மாட்டான். அவன் காரணம் சொல்வான். நீ என்னை இப்படி பேச வச்ச, நீ இப்படி பண்ணலன்னா நான் அப்படி பேச மாட்டேன். அதாவது தன் செயலுக்கான பொறுப்பை மற்றவர் மேல் போடுவான். அப்படிப்பட்ட மனிதரிடம் நம்பிக்கையை கொடுக்கும்போது கவனமாக இருக்கணும். இன்னொரு அடையாளம், ஒருத்தர் உங்க வெற்றியை எப்படி எதிர்கொள்கிறார்? நீங்க அவரை விட முன்னேறினீங்கன்னா அவர் உண்மையா சந்தோஷப்படுறாரா, அல்ல உடனே உங்க வெற்றியில குறை கண்டுபிடிக்கிறாரா? அது அதிர்ஷ்டம், அதுல என்ன பெரிய விஷயம், அவருக்கு அந்த வாய்ப்பு கிடைச்சதால தான், இப்படி எப்போதும் உங்க வெற்றியை குறைத்து பேசுறாரா? அப்படின்னா கொஞ்சம் கவனமாயிருங்க. உண்மையான நண்பன் உங்க வெற்றியை பார்த்து தன் மதிப்பு குறைந்ததாக நினைக்க மாட்டான். அவன் சொல்வான், நீ நல்லா பண்ணிருக்க. அவன் உங்களை ஊக்குவிப்பான். அவன் உங்க வெற்றியிலிருந்து கற்றுக்கொள்வான். அதே நேரம் நீங்க தோல்வி அடைந்தால் உண்மையான நண்பன் உங்களை தாழ்த்த மாட்டான். அவன் சொல்வான், சரி, என்ன நடந்தது பார்ப்போம், அடுத்தது என்ன செய்யலாம். இதுதான் ஆதரவு. இன்னொரு சோதனை, உங்களுடைய இல்லை என்பதை அவர் மதிக்கிறாரா? நீங்க ஒரு விஷயத்துக்கு வேண்டாம்னு சொல்றீங்க, அவர் அதை ஏற்றுக்கொள்கிறாரா, அல்ல கில்ட் கொடுக்கிறாரா? நீ என்ன நம்பல, நான் கேட்டதை கூட செய்ய மாட்டியா, நான் உனக்காக இவ்வளவு செய்தேன் என்று உங்களை மன அழுத்தத்துக்குள்ள தள்ளுறாரா? அப்படின்னா அங்கே அன்பு மட்டுமில்ல, கட்டுப்பாடும் இருக்கலாம். உங்களுடைய எல்லையை மதிக்கிற மனிதரை மதிங்க. ஏன்னா உங்களை மதிப்பவன் உங்கள் ஆம் மட்டும் கேட்க மாட்டான், உங்கள் இல்லையையும் மதிப்பான். இன்னொரு முக்கியமான அடையாளம், ஒருத்தர் மற்றவர்களோட ரகசியத்தை உங்களிடம் சொல்கிறாரா? அவங்கிட்ட நான் சொல்லாத விஷயம் எதுவும் இல்ல, அவங்க குடும்பத்துல என்ன நடந்துச்சுன்னு உனக்கு தெரியுமா என்று எப்போதும் மற்றவர்களோட விஷயத்தை பகிர்றாரா? அப்படின்னா நாளைக்கு உங்க விஷயத்தையும் வேறொருத்தரிடம் சொல்ல வாய்ப்பிருக்கு. நீங்க கவனிக்க வேண்டியது இது. ஒருத்தர் மற்றவர்களை பத்தி உங்ககிட்ட பேசுற விதம் நாளைக்கு அவர் உங்களை பத்தி பேசுற விதமா மாறலாம். அதனால ரகசியத்தை காப்பாற்ற மனிதரை மதிங்க. அவர் எல்லாவற்றையும் சொல்ல மாட்டார், அவர் அமைதியை காப்பார். அது ஒரு பெரிய குணம். இன்னொரு சோதனை, அவருக்கு தவறு செய்த ஒருத்தரிடம் பழிவாங்க வாய்ப்பு கிடைத்தால் என்ன செய்கிறார்? அவரை அழிக்க முயற்சி செய்கிறாரா, அல்ல தன் வாழ்க்கையை முன்னேற்றுகிறாரா? பழிவாங்கும் மனசு மனிதனை எதிரியோட கட்டி வைக்கும். நான் அவனுக்கு காட்டணும், நான் அவளை விட மேல போகணும். இந்த எண்ணம் நம்ம வாழ்க்கையை அவரை சுற்றியே நடத்த வைக்கும். அதிலிருந்து விடுபடணும். உண்மையான வெற்றி என்ன? உங்களை காயப்படுத்தியவரை தோற்கடிப்பதில்லை, அவர் இல்லாமலேயே அமைதியா வாழ முடிவது. அது பெரிய வெற்றி. இப்போ ஒரு ஆழமான உண்மையை பார்க்கலாம். நம்ம வாழ்க்கையில சில மனிதர்கள் நமக்கு எதிராக நடந்துக்கலாம், ஆனா அவர்கள் மூலம் நம்ம கர்மா வெளிப்படலாம். ஒரு உறவு நம்ம ஆசையை காட்டலாம், ஒரு துரோகம் நம்ம பற்றை காட்டலாம், ஒரு பிரிவு நம்ம பயத்தை காட்டலாம், ஒரு எதிரி நம்ம கோபத்தை காட்டலாம். அப்படின்னா நம்ம வாழ்க்கையில வர்ற மனிதர்கள் எல்லாரும் ஒரு விதத்தில் நமக்கு ஆசிரியர்களா?
ஆம், சிலர் நல்ல பாடம் கற்றுக் கொடுப்பாங்க, சிலர் கஷ்டமான பாடம் கற்றுக் கொடுப்பாங்க, சிலர் அன்பு கற்றுக் கொடுப்பாங்க, சிலர் எல்லை கற்றுக் கொடுப்பாங்க, சிலர் மன்னிப்பு கற்றுக் கொடுப்பாங்க, சிலர் விலகுவது கற்றுக் கொடுப்பாங்க. ஆனா இந்த பாடத்தை புரிந்து கொள்ளாமல் ஏன் எனக்கு மட்டும் இப்படியெல்லாம் நடக்குது என்று கேட்கிறோம். அடுத்த பகுதியில் இந்த கேள்விக்குள்ளே இருக்கும் கர்ம ரகசியத்தை பார்ப்போம். நம்மை காயப்படுத்திய மனிதர் நம்ம வாழ்க்கைக்குள் ஏன் வந்தார்? அந்த கேள்விக்கு பதில் கிடைத்தால் சில பழைய காயங்கள் கூட புதிய அர்த்தத்தை பெறும். ஒரு குழந்தை பிறக்கும்போது அது யாரை சந்திக்க போகுதுன்னு தெரியாது. யார் அதன் பெற்றோர், யார் அதன் நண்பர்கள், யார் அதன் ஆசிரியர்கள், யார் அதை நேசிப்பார்கள், யார் அதை காயப்படுத்துவார்கள், எதுவும் தெரியாது. ஆனா வாழ்க்கை மெதுவா ஒவ்வொரு மனிதரையும் நம் பாதையில் கொண்டு வருகிறது. சிலர் சில நாட்களுக்கு மட்டும், சிலர் சில வருடங்களுக்கு, சிலர் பல தசாப்தங்களுக்கு, சிலர் வாழ்க்கை முழுக்க. அப்போ ஒரு கேள்வி, ஏன் சில மனிதர்கள் நம்ம வாழ்க்கைக்குள் வருகிறார்கள்? கீதையின் கர்ம கோட்பாட்டை புரிஞ்சுக்கிட்டா இதை ஒரு ஆழமான பார்வையில பார்க்கலாம். நாம் செய்கிற ஒவ்வொரு செயலும் நம்ம மனதையும் நம்ம குணத்தையும் நம்ம வாழ்க்கையின் பாதையையும் பாதிக்கிறது. அதனால் நமக்கு வரும் அனுபவங்கள் வெறும் சம்பவங்கள் மாதிரி மட்டும் பார்க்கப்படக்கூடாது. அவை நம்மை கற்றுக் கொடுக்கும் வாய்ப்புகளாகவும் இருக்கலாம். ஒருத்தர் உங்களை ஏமாத்தினார்னு வைத்துக்கோங்க. அதிலிருந்து 2 விதமா கத்துக்கலாம். முதல் வழி, உலகத்துல யாரும் நல்லவர்கள் இல்லை. 2வது வழி, இனிமேல் நான் மனிதர்களை நிதானமாக கவனிப்பேன். முதல் வழி மனசை மூடிவிடும். 2வது வழி ஞானத்தை வளர்க்கும். ஒருத்தர் உங்களை விட்டு போயிட்டார். முதல் எண்ணம், நான் யாருக்கும் தேவையில்லாதவன். 2வது எண்ணம், இந்த உறவு முடிந்தாலும் என் வாழ்க்கைக்கு இன்னும் மதிப்பு இருக்கு. முதல் எண்ணம் உங்களை உடைக்கும். 2வது எண்ணம் உங்களை எழுப்பும். ஒருத்தர் உங்களை அவமானப்படுத்தினார். முதல் எண்ணம், நான் அவருக்கு காட்டணும். 2வது எண்ணம், நான் என்னுடைய வாழ்க்கையை உயர்த்திக்கணும். முதல் எண்ணம் உங்களை அவரோட கட்டி போடும். 2வது எண்ணம் உங்களை விடுதலை செய்யும். இதுதான் கர்ம பாடத்தை ஞானமாக மாற்றுவது. ஆனா இதை வைத்து எல்லா கஷ்டத்தையும் இது என் கர்மா என்று அமைதியா சகித்துக் கொள்ளக்கூடாது. அது தவறான புரிதல். ஒருத்தர் உங்களை காயப்படுத்துறார்னா அவரை தடுக்க முயற்சி செய்யலாம். தேவையானால் விலகலாம், தேவையானால் உதவி கேட்கலாம், தேவையானால் சட்டரீதியான பாதுகாப்பு தேடலாம். ஆன்மீகம் என்ற பெயரில் அநியாயத்தை சகித்துக் கொள்வது தர்மம் கிடையாது. கிருஷ்ணர் அர்ஜுனனிடம் போரிலிருந்து ஓடச் சொல்லவில்லை, தர்மத்துக்காக நிற்கச் சொன்னார். இதுல ஒரு பெரிய பாடம் இருக்கு. அமைதி என்பது பலவீனம் கிடையாது. அதே நேரம் அநியாயத்தை அனுமதிப்பதும் அமைதி கிடையாது. சில நேரம் அமைதியாயிருக்கணும், சில நேரம் பேசணும், சில நேரம் மன்னிக்கணும், சில நேரம் விலகணும், சில நேரம் எதிர்த்து நிற்கணும். எந்த நேரத்துல எதை செய்யணும்னு தெரிஞ்சுக்கிற அறிவுதான் விவேகம். அதனால உறவுகளிலும் ஒரு கேள்வி கேளுங்க. இப்போ என் செயல் பயத்திலிருந்து வருதா அல்லது தர்மத்திலிருந்து வருதா? நீங்க ஒருத்தரை விட்டு விலகுறீங்க, அது வெறுப்பாலா அல்லது உங்க மன அமைதியை காப்பாற்றுவதற்காகவா? நீங்க ஒருத்தரை மன்னிக்கிறீங்க, அது பலவீனத்தாலா அல்லது பழைய கோபத்திலிருந்து விடுபடுவதற்காகவா? நீங்க ஒருத்தரை எதிர்க்கிறீங்க, அது பழிவாங்கிறதுக்காகவா அல்லது அநியாயத்தை நிறுத்துறதுக்காகவா? இந்த கேள்விகளுக்கு உண்மையான பதில் கிடைத்தா உங்க வாழ்க்கையில பல முடிவுகள் தெளிவாகிடும். இன்னொரு விஷயம், சில மனிதர்களை நாம இழக்கிறோம், அவர்களுக்காக அழுறோம். ஆனா சில நேரம் வாழ்க்கை நம்ம கையிலிருந்து ஒரு மனிதரை எடுத்துக்கிட்டு அதற்கு பதிலா நம்மையே நமக்கு திருப்பி கொடுக்குது. அந்த மனிதர் போன பிறகுதான் நம்முடைய திறமை தெரியும். அந்த உறவு முடிந்த பிறகுதான் நம்முடைய மன வலிமை தெரியும். அந்த துரோகம் நடந்த பிறகுதான் நம்முடைய எல்லைகள் தெரியும். அந்த தனிமை வந்த பிறகுதான் நம்முடைய உள்ளம் பேச ஆரம்பிக்கும். அதனால எல்லா பிரிவையும் தோல்வி என்று பார்க்காதீங்க. சில பிரிவுகள் ஒரு புதிய வாழ்க்கையின் தொடக்கம். ஆனா இன்னொரு முக்கியமான விஷயம், நம்ம வாழ்க்கையில யார விலக்கணும்னு மட்டும் பேசிக்கிட்டே இருந்தா ஒரு ஆபத்து இருக்கு. நாமே நம்மை மற்றவர்களிடமிருந்து பிரிச்சுக்கிட்டு போயிடலாம். யாரையும் நம்பக்கூடாது, யாரிடம் பேசக்கூடாது, எல்லாரும் சுயநலவாதிகள். இப்படி முடிவு செய்தால் நம்ம மனசு பாதுகாப்பானதாக தோன்றலாம், ஆனா அது தனிமையானதாக மாறிவிடும். மனிதனுக்கு உறவு தேவை, அன்பு தேவை, நட்பு தேவை, குடும்பம் தேவை. ஆனா அந்த உறவுகள் ஆரோக்கியமாக இருக்கணும். அதற்காக முதலில் நாமும் நல்ல உறவுக்குரிய மனிதராக மாறணும். நாம் யாரை நம்பணும் என்று கேட்கிறோம், ஆனா என்னை நம்புகிறவர்கள் என்னை பற்றி என்ன சொல்வார்கள் என்று நாம எப்போதாவது யோசிச்சிருக்கோமா?
நம்மிடம் ஒருத்தர் தன்னுடைய ரகசியத்தை சொன்னாரா? நாம் அதை காப்பாற்றினோமா? ஒருத்தர் நம்மிடம் உதவி கேட்டாரா? நம்மால் முடிந்ததை செய்தோமா? ஒருத்தர் நம்மை நம்பி தன்னுடைய பலவீனத்தை பகிர்ந்தாரா? அதை நாம் அவருக்கு எதிராக பயன்படுத்தலையா? ஒருத்தர் நம்மை விட முன்னேறினாரா? அவருக்காக நாம மனமாற சந்தோஷப்பட்டோமா? இந்த கேள்விகள் நம்மை நாமே பார்க்க வைக்கும். ஏன்னா உறவுகளின் உலகத்துல நாம எப்போதும் பாதிக்கப்பட்டவர் மட்டுமில்ல. சில நேரம் நாமும் மற்றவரை காயப்படுத்தி இருக்கலாம். அதை ஒத்துக்கிற தைரியம் வேண்டும், மன்னிப்பு கேட்கிற பணிவு வேண்டும், திருத்திக் கொள்ளும் மனசு வேண்டும். இதுதான் ஆன்மீக வளர்ச்சி. அடுத்தது, இந்த எல்லா அறிவையும் வாழ்க்கையில் எப்படி நடைமுறைக்கு கொண்டு வருவது? யாரை நம்புவது? யாரை விலக்குவது? எப்போது மன்னிப்பது? எப்போது எல்லை வைப்பது? எப்போது அமைதியா இருக்கணும்? எப்போது பேசணும்? இத ஒரு தெளிவான வாழ்க்கை முறையாக அடுத்த பகுதியில் பார்க்கலாம். ஏன்னா ஞானத்தை கேட்பது மட்டும் போதாது, அதை வாழ ஆரம்பிக்கணும். எவ்வளவு நேரம் நாம ஒரு பெரிய பயணத்தை பார்த்தோம். மனித உறவுகள், நம்பிக்கை, துரோகம், மன்னிப்பு, எல்லை, குடும்பம், நட்பு, எதிர்பார்ப்பு, பற்றுதல், கர்மா, விவேகம். இப்போ இந்த முழு விஷயத்தையும் ஒரே இடத்துல வைத்து பார்க்கலாம். முதல்ல ஒரு விஷயம், எல்லாரையும் நம்ப வேண்டிய அவசியமில்லை. ஆனா யாரையும் நம்ப முடியாது என்றும் முடிவு செய்யாதீங்க. இரண்டுக்கும் நடுவில்தான் ஞானம் இருக்கு. ஒருத்தர் நல்ல வார்த்தை பேசுறாரா? அதை கேளுங்க, ஆனா அவரோட செயல்களையும் பாருங்க. ஒருத்தர் உங்களை நேசிக்கிறாரா? அந்த அன்பு உங்களை வளர்க்குதான்னு பாருங்க. ஒருத்தர் உங்களுக்கு உதவி செய்கிறாரா? அவர் அந்த உதவியை நாளைக்கு உங்களை கட்டுப்படுத்த பயன்படுத்துறாரான்னு பாருங்க. ஒருத்தர் உங்களை விமர்சிக்கிறாரா? அது உங்களை அழிக்கிறதா அல்லது திருத்துகிறதான்னு பாருங்க. ஒருத்தர் உங்க வாழ்க்கையை விட்டு விலகிறாரா? அதை உடனே உங்க வாழ்க்கையின் முடிவுன்னு நினைக்காதீங்க. ஒருத்தர் உங்களை காயப்படுத்தினாரா? அவரை வெறுத்துக்கிட்டே வாழ்க்கையை வீணாக்காதீங்க. மன்னிக்க முடிஞ்சா மன்னிங்க, ஆனா எல்லைய மறக்காதீங்க. மீண்டும் நம்ப வேண்டுமா? அவரோட வார்த்தையை மட்டும் பார்க்காதீங்க, மாற்றத்தை பாருங்க. ஒருத்தர் உண்மையிலேயே மாறினாரா? அவரோட நடத்தை மாறியிருக்கா? அவர் பொறுப்பை ஏற்றுக்கிறாரா? அதே தவறு மீண்டும் நடக்குதா? இத கவனிங்க. நம்பிக்கை ஒரு கதவு மாதிரி. ஒரே நாள்ல முழுசா திறக்க வேண்டிய அவசியமில்ல. கொஞ்சம் திறக்கலாம், நேரம் கொடுக்கலாம், மனிதரை புரிஞ்சுக்கலாம், பிறகு நம்பிக்கையை வளர்க்கலாம். அதுதான் ஆரோக்கியமான உறவு. அடுத்து, யார விலக்கணும்? உங்களை தொடர்ந்து அவமானப்படுத்துறவர, உங்க பலவீனத்தை பயன்படுத்துறவர, உங்க எல்லைய மதிக்காதவர, உங்க நம்பிக்கைய மீண்டும் மீண்டும் உடைக்கிறவர, உங்களை தவறான பாதைக்கு இழுக்கிறவர, உங்க மன அமைதியை தொடர்ந்து அழிக்கிறவர. ஆனா அவர்களை விலக்கும்போது வெறுப்போட விலகாதீங்க. நீ அழிஞ்சு போ என்று மனசுக்குள்ள சொல்லிக்கிட்டு விலகாதீங்க. அதற்கு பதிலா நீ உன் வாழ்க்கைய வாழு, நான் என் வாழ்க்கைய வாழுறேன் என்று அமைதியா விலகுங்க. இதுதான் சுதந்திரம். அடுத்தது, யார நம்பலாம்? உங்க வெற்றியில உண்மையா சந்தோஷப்படுறவர, உங்க தோல்வியில உங்களை அவமானப்படுத்தாதவர, உங்க தவற உங்க முகத்துக்கு முன்னாடி சொல்ல தயங்காதவர, உங்க இல்லாத இடத்துல உங்களை காப்பாற்றவர, உங்க இல்லை என்பதை மதிக்கிறவர, உங்க ரகசியத்தை காப்பாற்றவர, உங்களுக்கு எதுவும் கொடுக்க முடியாத நிலையிலும் உங்களை மனிதனா மதிக்கிறவர. அப்படிப்பட்ட மனிதர்கள் அரிது. அவர்களை வாழ்க்கையில மதிங்க. அவர்களுக்காக நேரம் ஒதுக்குங்க. அவர்களிடம் நீங்களும் உண்மையாயிருங்க. ஏன்னா நல்ல மனிதரை தேடுறதுக்கு முன்னாடி நாமே நல்ல மனிதரா இருக்கணும். இப்ப உங்களிடம் ஒரு கேள்வி. உங்களை நம்பி வாழ்ற ஒருத்தர் உங்களை பத்தி என்ன சொல்வார்? அவர் எனக்கு பாதுகாப்பு, அல்ல அவரிடம் எதையும் சொல்லக்கூடாது என்று சொல்வாரா? இந்த கேள்வியை மனசார கேளுங்க. நாம் மற்றவர்களிடம் உண்மையை எதிர்பார்க்கிறோம், நாமும் உண்மையாயிருக்கணும். நாம் மரியாதையை எதிர்பார்க்கிறோம், நாமும் மரியாதை கொடுக்கணும். நாம் மன்னிப்பை எதிர்பார்க்கிறோம், நாமும் மன்னிக்க கற்றுக்கொள்ளணும். நாம் எல்லையை எதிர்பார்க்கிறோம், நாமும் மற்றவர்களின் எல்லையை மதிக்கணும். இதுதான் கீதையின் ஆன்மீக பார்வையில உறவுகளின் உயர்ந்த நிலை. அன்பு இருக்கட்டும், ஆனா பற்றுதல் வேண்டாம். நம்பிக்கை இருக்கட்டும், ஆனா கண்மூடித்தனம் வேண்டாம். மன்னிப்பு இருக்கட்டும், ஆனா மீண்டும் மீண்டும் அதே காயத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டாம். கருணை இருக்கட்டும், ஆனா சுயமரியாதையை இழக்க வேண்டாம். உறவு இருக்கட்டும், ஆனா தர்மத்தை விட்டு கொடுக்க வேண்டாம். இந்த ஒரு சமநிலைய வாழ்க்கையில கற்றுக்கிட்டா நிறைய கண்ணீர் குறையும், நிறைய சண்டைகள் குறையும், நிறைய ஏமாற்றங்கள் குறையும். மிக முக்கியமா நம்ம மனசு கொஞ்சம் கொஞ்சமா அமைதியாகும். ஒரு விஷயத்தை மறந்துடாதீங்க. உங்களை விட்டு போன எல்லாரும் உங்கள் எதிரிகள் கிடையாது. சிலர் உங்க வாழ்க்கையில இருந்த காலம் முடிந்தவர்கள். உங்களை காயப்படுத்திய எல்லாரும் உங்கள் சாபம் கிடையாது. சிலர் உங்க வாழ்க்கையின் கடினமான ஆசிரியர்கள்.
உங்களை நேசிக்கிற எல்லாரும் உங்களுக்கு நல்லவர்கள் என்று அவசியமில்லை. சிலர் அன்பு கொடுத்தாலும் உங்களை வளர விடாமல் இருக்கலாம். உங்களை விமர்சிக்கிற எல்லாரும் எதிரிகள் கிடையாது. சிலர் உங்க தவற காட்ட வந்தவர்கள். அதனால மனிதர்களை முகத்தால அளக்காதீங்க, வார்த்தையால அளக்காதீங்க, அவர்களோட உண்மையான குணத்தால அளங்க. காலம் ஒரு பெரிய சோதனை. காலம் யாரையும் மறைக்காது. இன்று உங்களை நேசிக்கிறவர் நாளையும் அப்படியே இருக்கிறாரா? இன்று உங்களை வெறுக்கிறவர் நாளைக்கு மாறுகிறாரா? காலம் காட்டும். அதனால அவசரமா தீர்ப்பு சொல்லாதீங்க. அதே நேரம் காலம் காட்டும் உண்மையை பார்த்தும் கண்களை மூடிக்காதீங்க. அதுதான் விவேகம். இறுதியாக ஒரு விஷயம். உங்க வாழ்க்கையில இப்ப ஒருத்தரை நினைச்சுக்கிட்டு இருக்கலாம். அவர் உங்களை காயப்படுத்தி இருக்கலாம். ஒருவேளை நீங்க இன்னும் அவரை மன்னிக்க முடியாம இருக்கலாம். பரவாயில்ல, இன்று அவரை மன்னிக்க முடியலன்னா நாளைக்கு முயற்சி பண்ணுங்க. ஆனா அந்த கோபத்தை உங்க வாழ்க்கையின் நிரந்தர வீடாக மாற்றாதீங்க. ஒருவேளை நீங்க ஒருத்தரை இழந்திருக்கலாம், அவரை நினைத்து அழுதிருக்கலாம், அந்த பிரிவை ஏற்றுக்கொள்ள முடியாம இருக்கலாம். அழுங்க, மனசு வலிக்கட்டும். ஆனா ஒரு நாள் எழுந்து நிற்கணும். ஏன்னா உங்க வாழ்க்கை இன்னும் முடிஞ்சிடல. ஒருவேளை நீங்க தவறான ஒருத்தரை நம்பி ஏமாந்திருக்கலாம். உங்களை நீங்களே குறை சொல்லாதீங்க. அந்த அனுபவத்துல இருந்து ஞானத்தை எடுத்துக்கோங்க. இனிமேல் மெதுவா நம்புங்க. ஆனா நல்லவர்களை நம்புவதை நிறுத்தாதீங்க. ஒருவேளை உங்க வாழ்க்கையில இப்போ நல்ல மனிதர்கள் இருக்கலாம். அவர்களை அலட்சியம் செய்யாதீங்க. அவர்களுக்கு நன்றி சொல்லுங்க. அவர்களோட நேரத்தை மதிங்க. அவர்களை பாதுகாக்க முயற்சி செய்யுங்க. ஏன்னா வாழ்க்கையில பணத்தை இழந்தா மீண்டும் சம்பாதிக்கலாம், பதவியை இழந்தா மீண்டும் பெறலாம், வாய்ப்பை இழந்தா இன்னொரு வாய்ப்பு வரலாம். ஆனா உண்மையான ஒரு மனிதரை இழந்த பிறகு அந்த இடத்தை நிரப்புவது ரொம்ப கஷ்டம். அதனால நல்ல மனிதர்கள் உங்க வாழ்க்கையில இருக்கும்போது அவர்களை மதிங்க. இன்னொரு பக்கம் தவறான மனிதர்களுக்காக உங்க வாழ்க்கையை அழிக்காதீங்க. அவர்கள் உங்க கடந்த காலத்தின் ஒரு பகுதி, உங்க எதிர்காலத்தின் உரிமையாளர்கள் கிடையாது. இத மனசுல ஆழமா பதிச்சுக்கோங்க. யார நம்பணும் என்பதை மட்டும் கற்றுக்கொள்ளாதீங்க. யாரிடம் உங்களை நம்பிக்கைக்குரிய மனிதராக மாற்றணும்னும் கற்றுக்கோங்க. அதுதான் கீதையின் ஆழமான பாடம். உலகத்தை மாற்றதுக்கு முன்னாடி உங்களை மாற்றுங்க. மற்றவர்களை தீர்ப்பளிக்கிறதுக்கு முன்னாடி உங்க மனசை பாருங்க. மற்றவர்களோட தவறை எண்ணுறதுக்கு முன்னாடி உங்க தவறுகளை ஒத்துக்கோங்க. யார விளக்கணும்னு யோசிக்கிறதுக்கு முன்னாடி உங்க அகங்காரம், கோபம், பொறாமை, பற்றுதல், பேராசை இவைகள்ல எதை நீங்க உங்களுக்குள்ள இருந்து விளக்கணும்னு பாருங்க. ஏன்னா வெளியில இருக்கிற தவறான மனிதர்களை விளக்கிறது மட்டும் ஆன்மீகம் கிடையாது. உள்ள இருக்கிற தவறான குணங்களை விளக்கிறது தான் உண்மையான ஆன்மீகம். ஒரு நாள் நீங்க உங்க மனசை திரும்பி பார்த்து, என்னை காயப்படுத்தியவர்களிடம் இருந்து நான் கற்றுக்கொண்டேன், என்னை நேசித்தவர்களிடம் இருந்து அன்பை கற்றுக்கொண்டேன், என்னை விட்டு போனவர்களிடம் இருந்து பற்றற்றமையை கற்றுக்கொண்டேன், என்னை எதிர்த்தவர்களிடம் இருந்து மன வலிமையை கற்றுக்கொண்டேன், கிருஷ்ணருடைய வார்த்தைகளில் இருந்து தர்மத்தை கற்றுக்கொண்டேன் என்று சொல்ல முடிந்தால் அப்ப உங்க வாழ்க்கையில நடந்த எதுவுமே வீணாகாது. நினைவில் வைத்துக் கொள்ளுங்க, உங்களை எல்லாரும் புரிந்து கொள்ளணும்னு அவசியமில்லை. உங்களை எல்லாரும் நேசிக்கணும்னு அவசியமில்லை. உங்களை எல்லாரும் ஏற்றுக்கொள்ளணும்னு அவசியமில்லை. ஆனா நீங்க உங்களை உண்மையா புரிஞ்சுக்கணும். நீங்க உங்க தர்மத்தை விட்டு கொடுக்க கூடாது. உங்க மனசை நீங்களே காப்பாற்றணும். அப்போதுதான் மனித உறவுகளுக்கு நடுவிலும் மன அமைதியோட வாழ முடியும். கிருஷ்ணரை நினைச்சு ஒரு விஷயத்தை மட்டும் மனசுல வச்சுக்கோங்க. உறவுகள் வந்து போகலாம், மனிதர்கள் மாறலாம், சூழ்நிலைகள் மாறலாம், உலகம் உங்களை புரிந்து கொள்ளாமல் போகலாம். ஆனா உங்களுக்குள்ள இருக்கிற தர்மத்தின் குரலை மட்டும் இழந்திடாதீங்க. அந்த குரல் உங்களை வழி நடத்தும். தவறான மனிதரிடம் இருந்து விலக வேண்டிய நேரத்துல விலகச் சொல்லும். நல்ல மனிதரை மதிக்க வேண்டிய நேரத்துல மதிக்கச் சொல்லும். மன்னிக்க வேண்டிய நேரத்துல மன்னிக்கச் சொல்லும். எதிர்த்து நிற்க வேண்டிய நேரத்துல தைரியம் கொடுக்கும். அமைதியா இருக்க வேண்டிய நேரத்துல அமைதி கொடுக்கும். அதுதான் கிருஷ்ண ஞானம். அதுதான் உண்மையான உறவுகளின் ரகசியம். அதனால இன்று இந்த வீடியோவை பார்த்துட்டு ஒரு நிமிடம் அமைதியா உட்காருங்க. உங்க வாழ்க்கையில 3 பேரை நினைச்சு பாருங்க. ஒருத்தர் உங்களை உண்மையா நேசித்தவர், இன்னொருத்தர் உங்களை காயப்படுத்தியவர், மூன்றாவது நீங்க யாராக இருக்கணும்னு கற்றுக் கொடுத்தவர். மூவருக்கும் மனசுக்குள்ள நன்றி சொல்லுங்க. ஒருத்தர் அன்பை கற்றுக் கொடுத்தார், ஒருத்தர் எச்சரிக்கையை கற்றுக் கொடுத்தார், ஒருத்தர் ஞானத்தை கற்றுக் கொடுத்தார். அதுக்கப்புறம் உங்க மனசுக்குள்ள சொல்லுங்க, நான் யாரையும் வெறுத்துக்கிட்டு என் வாழ்க்கையை வீண்டாக்க மாட்டேன். நான் யாரையும் கண்மூடித்தனமா நம்ப மாட்டேன். நான் தர்மத்தோட அன்பு செய்வேன், விவேகத்தோட நம்புவேன், தேவையான இடத்துல எல்லை வைப்பேன், தேவையான இடத்துல மன்னிப்பேன், என் மன அமைதியை காப்பாற்றுவேன். இதுதான் இந்த பயணத்தின் முடிவு. உங்களை காயப்படுத்தியவர்கள் உங்க வாழ்க்கையின் கடைசி அத்தியாயம் கிடையாது.
உங்களை விட்டு போனவர்கள் உங்க கதையின் முடிவு கிடையாது. இன்னும் நிறைய பக்கங்கள் உங்க வாழ்க்கையில எழுதப்பட வேண்டியிருக்கு. அந்த பக்கங்களை கோபத்தால எழுதாதீங்க, பழி வாங்குற எண்ணத்தால எழுதாதீங்க, பயத்தால எழுதாதீங்க. கிருஷ்ணரை நினைச்சு தர்மத்தை பிடிச்சுக்கிட்டு அமைதியான மனசோட எழுதுங்க. ஒரு நாள் திரும்பி பார்த்தப்போ, நான் இழந்த மனிதர்களை நினைத்து அழுத வாழ்க்கை இல்லை இது, அவர்களிடம் இருந்து கற்றுக்கொண்டு வளர்ந்த வாழ்க்கை என்று சொல்ல முடியும். அந்த நாள்தான் உண்மையான வெற்றி. இந்த உரை உங்க மனசுக்குள்ள ஒரு கேள்வியையாவது எழுப்பியிருந்தா, உங்களுக்கு நெருக்கமான ஒருத்தருக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. ஒருவேளை அந்த வார்த்தைகள் அவருக்கு இப்போ தேவைப்பட்டுக்கிட்டு இருக்கலாம். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இப்படிப்பட்ட பகவத்கீதை சிந்தனைகள், கிருஷ்ணருடைய வாழ்க்கை பாடங்கள், ஆன்மீக உண்மைகள் தொடர்ந்து கேட்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் ஒரு ஆழமான ஆன்மீக சிந்தனையோட சந்திப்போம். அதுவரைக்கும் அன்போட இருங்க, தர்மத்தோட வாழுங்க, விவேகத்தோட மனிதர்களை அணுகுங்க, கிருஷ்ணரை மனசுல வச்சுக்கோங்க. ஹரே கிருஷ்ணா.